வணக்கம் வள்ளல் மீடியா நேயர்களே. சில மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெற்றிமாறன் அவர்களுடைய தயாரிப்புல கிராஸ் ரூட் ஃபிலிம் கம்பெனில பாத்தீங்கன்னா பேட் கேர்ள் அப்படிங்கிற படத்தோட முன்னோட்டத்தை விட்டுருந்தாங்க. அதை பார்த்துட்டு பாரி அவர்கள் பல கருத்துக்கள் சொல்லியிருந்தாரு. நம்மளும் அந்த வீடியோல பேசியிருந்தோம். இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு. இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா இந்த ரிலீஸ்க்கு முன்னாடி நடந்த ஒரு விழால, இந்த படத்தை சம்பந்தப்பட்ட விழால இதுதான் என்னுடைய தயாரிப்பாளரா கடைசி படம், இதோட கதையை சாதிக்கிறேன் அப்படின்ட்டாரு. கதையை சாதிக்கிறேன்ட்டாரு. எனிவே பாரி அவர்களுக்கு இந்த படத்தை குறித்தும் இந்த நிகழ்வு குறித்தும் சொல்றதுக்கு என்ன இருக்கு அப்படிங்கறது பார்க்கலாம். வணக்கம் பாரி. வணக்கம். ஏற்கனவே அதான் அந்த படத்தை நல்லா ஒரு மணி நேரம் போட்டு பேசிட்டீங்க. உங்களால பாத்தீங்கன்னா என்னால ஏரியால நடமாட முடியல. நான் டீ குடிக்கிற இடத்துல அந்த படத்தோட டைரக்டர்லாம் கண்ணில் படுறாங்க, குறுகுறுன்னு பாக்குறாங்க, மறைக்கிறாங்க, பட்டு என்னடா அப்படின்னு சொல்லிட்டு பழிச்சு அரைஞ்சிட்டாங்கன்னா என்ன பண்றேன்னு பயமா இருக்கு எனக்கு. திருப்பியும் கூப்பிட்டு வர இந்த படத்தை பத்தி நான் தனியா போயிட்டு அந்த படத்தை பத்தி நல்லா ஒரு ரிவ்யூ போடலான்னு இருக்கேன். அது இன்னைக்கு இருக்கேன். நல்ல ரிவ்யூ பண்ணுங்க. ஆக்சுவலா அந்த ட்ரெய்லரே எடிட் பண்ணிட்டாங்க. இன்னொன்னு என்னன்னா, நம்ம வீடியோனால மட்டும் அதுக்கு எதிர்ப்பு வந்துச்சுன்னு சொல்ல முடியாது. கேஸ் எல்லாம் போட்டாங்க அந்த படத்து மேல. நம்ம போய் படத்தை கேஸ் போடுங்கலாம் சொல்ல. நம்ம என்ன சொன்னோம்னா இந்த படத்தெல்லாம் யாரும் போய் பார்க்காதீங்க, இந்த மாதிரி படத்தை எடுக்கிறதுக்கு யாரும் முன் வரக்கூடாதுங்கிறதுனால நம்ம அதை தப்புன்னு சொல்லி பேசியிருந்தோம். அதுல இருக்க குறைபாடுகளை பேசியிருந்தோம். ஆனா நம்ம போய் அதை போய் தடுக்கிறதுக்குலாம் நம்ம எந்த முயற்சி எடுக்கல. ஆனா சில நல்ல உள்ளங்கள் அதை போய் முயற்சி எடுத்து கோர்ட்லயே அது விவாதிக்கப்பட்டு இந்த பிரச்சனை எல்லாம் நடந்து அதுல சில காட்சிகள் எல்லாம் நீக்கி ஆகணும்னு சொல்லி சென்சார்லையும் இது பண்ணி ப்ராப்ளம் ஆகி லாக் ஆயிருக்கு. எந்த அளவுக்குன்னா, சில படங்கள்லாம் படத்துலதான் சென்சார் கட் ஆகும், ட்ரெய்லர்லயே சென்சார் கட் ஆன ஒரே படம் இந்த படம் தான். பேட்ல ரொம்ப வெக்ஸ் ஆயிட்டார் போல இவரு. உண்மையிலேயே நல்ல முடிவு எடுத்திருக்கிறார். ப்ரொடக்ஷன்ல இருந்து நான் விலகிறேன். நான் என்ன சொல்றேன்னா, அவர் ப்ரொடக்ஷன்ல இருந்து விலகணுங்கிறது நம்ம நல்ல படங்களை அவர் ப்ரொடியூஸ் பண்ணோம். அவருக்கு ஒரு நல்ல பேர் இருக்கு. வெற்றிமாறன் அவரோட எத்தனையோ படங்கள்ல, அதே வெற்றிமாறன் அவருடைய விடுதலை படத்தை நம்ம பயங்கரமா புகழ்ந்து பேசியிருப்போம். அவரே ஆச்சரியப்பட்டிருப்பாரு. நான் என்ன சொல்றேன்னா, அவருடைய திரைத்துறையில அவர் நல்லா வளரணும், அவர் நல்ல தமிழர், அவருக்கு உணர்வாளர், வெளிப்படையா ஒரு உண்மையா சொல்லணும்னா, எந்த டைரக்டரும் எனக்கு தெரிஞ்சு போராட்ட காலத்துக்கு மண்டை உடைஞ்சதெல்லாம் அடிபட்டதெல்லாம் இல்ல. இவர் தான் காவல்துறையிட்டெல்லாம் அடி வாங்கியிருக்காரு. ஒரு தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு போராட்டத்திற்கு காவேரி பிரச்சனையே எதுவும் இருக்கும்போது சிஎஸ்கே இதுல போயிட்டு வந்திருக்காரு. ஸோ அவருக்கு சமூக பொறுப்பெல்லாம் இருக்கு, அதுல எல்லாம் எனக்கு மாற்று கருத்து இல்லை. இருந்தாலும் இந்த மாதிரியான கொஞ்சம் டாக்ஸிக்கான அஜெண்டா கொண்ட பிலிம்கள்லாம் இவருடைய குடையின் கீழே வளர்ந்து வருவது இவருக்கும் ஒரு பெரிய அவப்பெயரைத்தான் ஏற்படுத்தும்ங்கிறதையும் நம்ம இங்க சொல்லித்தான் ஆகணும். ஸோ அதை அவர் மனசுல வச்சுக்க மாட்டாருன்னு நினைக்கிறேன். ஸோ அதை நம்ம சொல்றோம். ஏன்னா எந்த ஒரு தமிழரும் பொருளாதார ரீதியா வீழ்ந்து போயிடக்கூடாதுங்கிறதுல நம்ம சொல்ற ஒரு கருத்து தான். ஆனா இந்த மாதிரியான தவறான விஷயங்களுக்கு தமிழர்கள் துணை போயிடக்கூடாது. அது நான் வீழ்த்தணும்னு இல்லை, காலமே அவங்கள அடிக்கும். ஸோ அதனால அதை கொஞ்சம் உணர்ந்து அவங்க நடந்துக்கணுங்கிறத நம்ம ஒரு கோரிக்கையா முன்வைக்கிறோம். ஸோ திரும்ப வந்துருவோம். ஏன்னா இந்த படம் ரிலீஸ் ஆக போகுது. நாம படத்தை பார்க்கல. ஒரு படம் எப்படி இருக்குங்கிறத அதோட ட்ரெய்லர்ல பார்த்தாவே நமக்கு தெரிஞ்சிடும். அப்ப அந்த ட்ரெய்லர்ல தான் நம்ம முழு விமர்சனம் கொடுத்துருந்தோம். படம் அவ்வாறு இருக்காதுன்னு இவங்களால சொல்லவே முடியாது. மேபி இப்ப வேணா போயிட்டு படத்துடைய டோட்டல் ஸ்கிரிப்டையுமே மாத்தி கூட அவங்க பண்ணிருக்கலாம். ஏன்னா பெரிய கேப் இருக்கு. நீங்க அந்த படத்தோட ட்ரெய்லர்ல நம்ம விமர்சிச்சது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு சிறு வயதுல எல்லா பெண்களுக்கும் ஆண்களுக்கும் இன்ஃபாக்சுவேஷன் ஒருத்தவங்க மேல வரது போறது, இதெல்லாம் நீங்க நான் குறை சொல்லலை. அதெல்லாம் இயல்பு தான். அது மனித இயல்புக்கு அப்பாற்பட்டு நான் பேசல. ஆனா அதை அதுல எது ஹெல்த்தியான ஒரு விஷயம், எது டாக்ஸிக்கான ஒரு விஷயம்னு ஒன்று இருக்குல்ல, அது ரெண்டையும் பிரிச்சு பார்க்க தெரியணும். இந்த டைரக்டருக்கு அது தெரியுதானே இப்போ வரைக்கும் எனக்கு தெரியல. டாக்ஸிக்கான ஒரு விஷயத்தையும் ஒரு சரியான ஒரு ரெஸ்பான்சிபிளான ஒரு பார்வையும் அந்த டைரக்டர் பெண்மணிக்கு இருக்கானே நமக்கு சந்தேகமா இருக்கு. அவங்களோட பேச்சு, அவங்களோட நடவடிக்கைகள், அது அவங்கதான் அவங்களோட சரி செஞ்சுக்கணும். சரி, ஓகே. ஆனா அவங்க இந்த சமூகத்துக்கு ஒரு விஷயத்த சொல்ல வராங்க. அதுல இந்த ஒரு இன்டர்வியூல பாக்குறேன், அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த படத்தை பார்க்க வரங்க, ஆனா இந்த படத்துல இருக்கலாம் நீங்க ஏத்துக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த படத்துல ஒரு படம்ங்கிறது ஒரு மீடியம். இப்ப வெற்றிமாறன் அவர் என்ன சொல்றாரு, ஒரு படத்துல ரெஸ்பான்சிபிளா ஒரு படம் எடுக்கணும் அப்படிங்கிறாரு, அதெல்லாம் பேசுறாரு போறாரு. நீங்க அந்த படத்துல ஒரு தப்பான காட்சியை வைக்கிறீங்க. அந்த காட்சி குழந்தைகள்ல இருந்து எல்லாருமே அதை பாக்குறதுக்கான சுச்சுவேஷன் வரும். நீங்க சொல்லலாம் போடுங்க, குழந்தைங்கலாம் பார்க்க தேவையில்லைங்கன்னு. இன்னைக்கு இருக்கக்கூடிய இது ஏதாவது ஒரு இது போர்டோ சர்டிபிகேட்டோ யூபிஐஓ தடுத்துருதா குழந்தைகளை? ஓடிடிக்கு வந்தானே எல்லாம் வீட்டுல எல்லா ஓடிடியில் வரும்போது எல்லாரும் தான் பார்க்க போறாங்க. ஸோ இதெல்லாம் கொஞ்சம் மனசுல உள்வாங்கி கொண்டு நம்மளுடைய படைப்பை எல்லாரும் பார்ப்பாங்க. அது எல்லாருக்கும் உகந்த ஒரு கருத்தை சொல்றதா இருக்கணும். இல்ல ஒரு குறிப்பிட்ட மக்களுக்கு சொல்றதா இருக்கிற பட்சத்திலும் கூட அது அடுத்தவங்களை பாதிக்காத வண்ணத்துல இருக்கணும்.
ஆனா நீங்க சொன்ன ஒரு வழிகாட்டல் எவ்வளவு ஒரு தப்பான ஒரு வழிகாட்டல். ஒரு சின்ன பொண்ணு, ஸ்கூல்ல படிக்கிற பொண்ணு, என் இஷ்டப்படிக்கு தான் நான் இருப்பேன், இல்லைன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன். அந்த ட்ரெய்லர்ல வரும் வார்த்தை, நீ ஏதாவது என்ன தடுத்தீங்கன்னா நான் சூசைட் பண்ணிக்குவேன். அது இந்த வார்த்தை வந்து ட்ரெய்லர்ல போட்டுருந்தாங்க. இப்ப இந்த கரெக்டட் வெர்ஷன்ல அதை கட் பண்ணிருக்கீங்க. இதை நீங்க எப்படி நியாயப்படுத்துவீங்க? இல்ல பாரி, வர்ஷாக்காக பேச வேண்டிய இடத்துல நான் இருக்கேன். அப்ப இதுக்கு வர்ஷாக்காக பேச வேண்டிய இடத்துல நீங்க இருக்கும் பொழுது ஏன் இந்த மாதிரி ஒரு டோன் எடுக்க? ஏன்னா இன்னைக்கு காலையில வந்து சவுக்கு சங்கரும் அவர் கூட உட்காந்துருப்பாங்கல்ல, அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா வர்ஷா அந்த டைரக்டர் கூட வந்து ஒரு வீடியோ பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்கும் படம் போட்டு காட்டியிருக்காங்க போல. அது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, எப்பவுமே ஒரு ஹீரோவை ரொம்ப பர்ஃபெக்டா வந்து காட்டுறீங்க, அவன் வந்து 4 லவ் பண்ணாலும் அவனை குளோரிஃபை பண்ணி ஏத்துக்கிறோம். ஒரு பெண்ணும் ஒரு சராசரியான அப்படிதான் இருப்பா, அதை நான் காட்டினா நீங்க வந்து கோச்சிக்கிறீங்க. இன்ஃபேக்ட் நான் காட்டின அந்த என்னோட படத்தோட ஹீரோயின் கேரக்டர் ரம்யான்ற கேரக்டர் ஒரு ஃபிளா உள்ள ஒரு பொண்ணு தான், அப்படிதானே இருப்பாங்க லைஃப்ல. அதெல்லாம் இருக்கட்டும், அதுக்கு இவங்க உதாரணம்ங்கிற ஒரு பேர்ல அந்த பிரேமலுவா, பிரேமலுவும் நல்ல படம், பிரேமமும் நல்ல படம் தான். அந்த பிரேமம்லாம் நிறைய லவ் பண்ணுவான் அவன். பிரேமம் யார் நடிச்சது எனக்கு மறந்து. அதான் ப்ரோ, நிவின் பாலி ப்ரோ. ஆட்டோகிராஃப் மாதிரியே நிறைய லவ் இருக்கும். நான் ஆட்டோகிராஃப் வச்சு சொல்றேன், ஏன்னா ஆட்டோகிராஃப் அதுக்கு ஒரு இதாக எடுத்துருப்பாங்க. ஆட்டோகிராஃப்ல அவர் நிறைய காதல் செய்வாரு. அந்த காதல்ல இருந்து அவர் வந்து நம்ம தப்பா பார்க்க மாட்டோம். நீங்க ஆட்டோகிராஃப்ல நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, அவர் ஃபர்ஸ்ட் வர்றது அது காதல் கூட சொல்ல முடியாது, ஒரு இன்ஃபாக்சுவேஷன் வரும். அடுத்த இதுல அவருடைய காதல் வந்து ஆக்சுவலா ஒரு ப்ராப்பரான காதல். பட் ஆனா அந்த காதல் அவர் அது சேரணுங்கிற முயற்சியில அவர் இருப்பாரு, அவர் மேல குறை சொல்ல முடியாது. ஒரு பெரிய பிரச்சனையாகி அவர் முடிஞ்சு போற மாதிரி இருக்கும். அப்புறம் சேனேகா வந்து அவருக்கு ஒரு வழிகாட்டு தோழியா வருவாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு ஒரு இது. அப்ப இது வந்து ஒரு மனிதனோட வாழ்க்கையில அவர் கெட்ட ஆளு கிடையாது. சேரன் வந்து மன்மதன் படத்துல வர சிம்பு கிடையாது. நான் போய் வந்து பெண்களை திருத்த போறேன், அதனால மூக்குல ரத்த வடிய அந்த பெண்களை வந்து கற்பழிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வந்து கரெக்ட் பண்ணிடுவேன்னு சொல்றது. அன்னைக்கு மன்மதன் படத்தை எல்லாரும் எதிர்த்தாங்க தெரியும். மன்மதன் படத்துல சிம்பு எல்லாருக்குமே பிடித்த நடிகர் தான். சிம்பு எல்லாருக்குமே பிடிக்கும், நம்ம வீட்டு பையன் மாதிரி பார்ப்பாங்க சிம்புவை. ஆனா மன்மதன் படத்தை எதிர்த்து பெண்கள் அமைப்புல தொடங்கி எல்லா அமைப்புகளும் அதுக்கு எதிர்ப்பு தான் தெரிவிச்சது. பெரியவங்க எல்லாம் மன்மதன் படத்துக்கு யாரையும் அனுப்பல. சின்ன பசங்க எல்லாம் போனா அந்த படம் பார்க்க கூடாது, அது தப்பான படம் நாங்க. மக்களுக்கு தெரியும். ஆட்டோகிராஃப் படம் பார்க்க வேணாம்னு யாரோ சொன்னாங்களா? படம் ஏன் மக்களுக்கு பிரிச்சு பார்க்க தெரியுது. ஆண் பல காதல் செய்தாலும் இதுலயும் ஆண் பல காதல் செஞ்சு ஏமாத்துறது தான். அதுல ஆண் வந்து காதல் செய்யறான், ஏமாத்தல. அவன் ஒரு இயல்பான அதுல இருக்கும். அதுல வந்து அவனோட காதல் முறிக்கப்படும், அந்த காதல் வந்து முறிக்கப்படும். அப்ப அவன் ஒரு காதல் தோல்வி அடைவான். அந்த காதல் தோல்வியில தவறான பாதைக்கு அவன் போவான், குடிக்க ஆரம்பிப்பான், சிகரெட் வச்சுக்குவான். அந்த பெயின் அவர் காட்டியிருப்பாரு சேரன் படத்துல. அந்த பெயின் ஒரு லவ் ஃபெயிலியர்ல ஒரு பையனோட கிடப்பான். அப்புறம் அதுல இருந்து அவன் ரிகவர் ஆகிற ப்ராசஸையும் காட்டியிருப்பாரு. சோ ஒருத்தன் காதல் தோல்வியான எவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம்ங்கிறத சேரன் அங்க பதிவு செஞ்சாரு. ஸோ சேரனுடைய ஆட்டோகிராஃப் படத்தை கொண்டு வந்து பேட் கேர்ள் படத்தோட கம்பேர் பண்றது எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான விஷயம். இல்லங்க, இவங்க ஒரு நான் ஆக்சுவலா பார்த்தேன், எனக்கு ஃபுல்லா மறந்துருச்சு. பிரேமலு இல்லங்க, பிரேமமா அது ஓகே. அந்த அவன் மலர் டீச்சர் இதெல்லாம் தப்பான படம் தாங்க. அது நீங்க கொண்டாடினீங்கன்னா எவ்வளவு தப்பான படம் அது. ஸ்கூல் ஒரு காலேஜ்ல படிக்க போறவன் ஒரு டீச்சர் கிட்ட வந்துட்டு ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல வருது. சரி, இவன் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல பேசுறான், ஓகே. அந்த பொண்ணும் ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்ல அவங்ககிட்ட அணுகிறது போறது, அப்புறம் ஏதோ மறந்துடுவாங்கல்ல, அதுக்கப்புறம் மறந்துடுவாங்க, அவங்களுக்கு மறந்துடுவாங்க. சரி, ஏதோ நல்ல வேலை ஆண்டவனா மண்டையில தட்டிட்டு, இந்த பொம்பளை மட்டும் கல்யாணம் பண்ணி தான் நம்ம போய் மண்டையில தட்டி இருக்கணும். ஆண்டவனா நீ மண்டையில தட்டி மறப்போ அந்த பக்கம் போன்னு சொல்லி திருத்தி விட்டாரு. புரியுதா நான் சொல்றது? தப்பான படங்க இதெல்லாம். நீ வந்து அதை குளோரிஃபை பண்ணி காட்டுறதுனால இப்ப எவ்வளவு தப்பு இது. அதுவும் தப்பான படம் தான். அதை போய் யாரும் சரியான படம் சொன்னாலும் எனக்கு தெரியல. நீ அதை கொண்டாடுற அப்படின்னா அது உன்னுடைய ரசனை கிட்ட போக்குதான் காட்டுது. ஏன்டா ஒரு கல்வி சொல்லி கொடுக்க வரவங்களை வந்து ஒரு கவர்ச்சி பொருளாகவும் ஒரு காதலுக்கான பொருளாகவும் நீ பாக்குறேன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய டீச்சர்களோட நிலைமை என்ன, பெண்களுடைய நிலைமை என்ன ஆகும் யோசிங்க. ஸோ ஒரு தப்பு தான், தப்பான கைடன்ஸ் தான் அந்த பிரேமம்ங்கிற அந்த படம். அதை கொண்டாடுனாங்க அப்படின்னா அது கொண்டாடக்கூடாது, அது தவறு. அதையும் நம்ம தவறுன்னு தான் சொல்றோம். நம்ம பிரேமம் பத்தி நம்ம அந்த டைம்ல நம்ம வந்து பெருசா வீடியோஸ் போடல. ஏன்னா ஐ திங்க் சோ நான் காலேஜ் படிக்கும்போது 2015 ஆமா, நான் வீடியோ பேசுற காலகட்டத்தில் அது வரல. சப்போஸ் அந்த காலகட்டத்தில் அந்த படம் வந்துருந்துச்சுன்னா அந்த படத்தை நான்லாம் திட்டி தான் தீர்த்திருப்பேன், தப்பான படம் தான் சொல்லியிருப்பேன். ஏன்னா நம்ம வந்து படத்தோடைய ரசிக்கத்தன்மையை அதுக்குள்ள மாத்திக்கூடாது. அதே போல இந்த படம் பாக்குறதுக்கு நல்லா இருக்கு அதனால இந்த படம் கரெக்ட்னு சொல்லிடக்கூடாது. படத்துடைய பேஸ்மெண்டே ஃப்ளா. ஒரு அம்மா வந்து ஒரு பொண்ணு இப்படிதாம்மா இருக்கணும்னு சொல்றாங்கன்னா அவங்க கைட் பண்றாங்க. ஆனா அந்த பொண்ணு
ஒரு ஸ்கூல் படிக்கிற பொண்ணா தான் அதுல காட்டியிருக்கும். ஸ்கூல் யூனிஃபார்மை போட்டுட்டு அந்த பொண்ணு நான் தடுத்தினா செத்துருவேன். அடுத்து நீ நான் கண்ட்ரோல் பண்ணல, இப்ப நான் ஸ்கூல் முடிக்கிறேன், ஸ்கூல் முடிச்சதுக்கு அப்புறம் நான் என் இஷ்ட போக்குல நான் வாழுவேன், உன்னால தடுக்கவே முடியாது. என்ன பேச்சுது? அப்ப நீ 18 வயசை கிராஸ் பண்ண உடனே நான் என்ன வேணாலும் பண்ணுவேங்கிறத அந்த பொண்ணு சொல்லுது. புரியுதா? ஸ்கூல்ல முடிக்கணும் 18 வயசு முடியுது இல்லைங்க. சோ நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் காலேஜ்ல. அடுத்த ஒரு சீன் இருக்கும், பார்த்திருப்பீங்க அந்த ட்ரெய்லர். அதுவும் இந்த ட்ரெய்லர் புது ட்ரெய்லர்ல கட் பண்ணிட்டாங்க. அந்த ட்ரெய்லர் என்ன ஒண்ணா உட்காந்து பேசிட்டு இருக்குங்க பெண்கள்லாம். எனக்கு ஆம்பளைகளே பிடிக்கலடி அப்படின்னு சொன்னா, ஆனா அவங்களோட நான் செக்ஸ் வச்சுக்கணுமே, செக்ஸ் வச்சுக்க எனக்கு பிடிக்குமேன்னு ஒரு டயலாக். பரவாயில்ல, அட்லீஸ்ட் ஓரளவுக்கு அது அந்த ரியாலிட்டி கிட்ட வந்திருக்காங்க. அவங்க ஆம்பளைங்களே பிடிக்கல, ஆனா ஆம்பளைங்க என்ன மாதிரியான பேச்சு இது? அப்ப ஆண்களை வந்து செக்ஸுவல் இதுவா தான் பாக்குறதா? இல்ல பாரு, அவங்க வந்து ஒரு ப்ரிவிலேஜ்டான ஒரு கம்யூனிட்டில இருந்து வந்திருக்காங்க. சென்னையில பிறந்த ஒரு ப்ரிவிலேஜ், அவங்க லைஃப்ல சென்னை ஸ்கூல்ல என்ன நடக்குமோ அதெல்லாம் பிரதிபலிச்சிருக்காங்க பாரு. நான் என்ன சொல்றேன்னா, அது ஸ்கூல்ல நடக்குதோ நடக்கலையோ இது தப்பு. ஒரு தப்பை குளோரிஃபை பண்ணக்கூடாது, நார்மலைஸ் பண்ணக்கூடாது. சரி, இப்ப இந்த பொண்ணு வந்து எய்ட்ஸால பாதிக்கப்பட்டு அந்த கதாபாத்திரம் வந்து ரோட்ல கேங் ரேப் செய்யப்பட்டு, அந்த கதாபாத்திரம் வந்து மொலஸ் செய்யப்பட்டு, அந்த கதாபாத்திரம் வந்து ஒரு தப்பான இடத்துல போய் மாட்டிக்கிட்டு அங்க வந்து அபியூஸ் செய்யப்பட்டு, இந்த மாதிரி காட்சிகள் எதாவது இருக்கு அந்த படத்துல? இல்ல. பட் லைஃப், இந்த பொண்ணோட லைஃபை வாழ்ற பெண்களுக்கு அதெல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல? யோசிக்க வேண்டாம்? இருக்கா இல்லையா? ஆண்கள் வந்து செக்ஸுவல் பிளஷருக்காக அப்படின்னா நீ வந்து அந்த மாதிரி ஒன்று பார்க்கக்கூடிய பசங்க எப்படி ஒரு பெண்ணை நடத்துவாங்கங்கிறது தெரியாதா? ஏங்க, நல்லா பார்த்து ஒரு குடும்பத்துல வரன் பேசி இந்த குடும்பம் நல்ல குடும்பமா, அந்த குடும்பம் இந்த குடும்பமான்னு பார்த்து கல்யாணம் பண்ணி கொடுக்கக்கூடிய இடத்துலயே ஆண்கள் வந்து செக்ஸுவல் பெர்வர்ட்டா இருந்தா பெரிய பிரச்சனைன்னு சொல்லி எல்லாம் உட்காந்து வாய்க்கிலேயே பேசுனீங்கல்ல. செக்ஸுவல் பெர்வர்ட்ஸ்கிட்டே போற பொண்ணு என்ன சொல்லுவீங்க? அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு இருக்குமா? இந்த கேள்விலாம் இருக்குல்ல. இந்த டைரக்டர் என்ன சொல்லுவீங்க? இல்லைங்க, ஒரு விஷயங்க, பெண்கள் அவங்களுடைய உடல் ரீதியாக தெரிந்தோ தெரியாமலோ இந்த இயற்கையில வீக்கர் செக்ஸாக படைக்கப்பட்டு விட்டார்கள். பிசிக்கலி சொல்றீங்களா? பிசிக்கலி தான் அது பேர். அவங்க வீக்கர் செக்ஸ் தான் வந்து கிளாசிஃபை பண்ணுவாங்க. இப்ப செக்ஸுவல்ல வந்து டாமினன்ட் இதுன்னு ரெண்டா பிரிப்பாங்க. அது எதுக்கு அப்படின்னா, இவங்களால செய்ய முடியாதுங்கிறது கிடையாது, அவங்க இல்லாம நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. புரியுதா? நம்ம வந்து ஒரு தாய் கிட்ட தானே வளர்ந்தோம். அப்ப நம்ம அம்மா வந்து இல்லாமலாம் ஒன்றும் பண்ண முடியாது. ஆனா இந்த என்டையர் ஸ்பீஷிஸ்ல ஒரு வகைப்பாடு இருக்கு. அந்த வகைப்பாடு என்னன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், பிளாக் விடோன்னு ஒரு சிலந்தி வகை இருக்கு. இதுல ஆண்கள் வந்து ஆண் சிலந்தி பூச்சிகள் வீக்கர் செக்ஸ். எக்ஸாக்ட்லி. ஏன் வீக்கர் செக்ஸ்னு சொல்றாங்கன்னா, அதுக்கு ஏன் பிளாக் விடோனா, இந்த ஆணோட அது புணர்ந்த உடனேயே அதை கொண்டு போட்டுரும். அதை கொண்டு போட்டுரும். அதே போல மேண்டிஸ் இருக்குல்ல, பிரேயிங் மேண்டிஸ்ன்னு சொல்லிட்டு அந்த இந்த படத்துல குங்ஃபுலாம் போனோம்ல, அந்த பிரேயிங் மேண்டிஸ் வந்து அதுலயும் ஆண்கள் வந்து வீக்கர் செக்ஸ். அதுலயும் என்ன பண்ணும்னா, பெண்ணோட இனப்பெருக்கம் பண்ண தலையை துண்டாக்கி சாப்பிட்டுரும். இப்ப இனப்பெருக்கத்தோட அந்த ஆணுடைய கடமை வந்து இந்த உயிரினங்கள்ல முடிந்து விடும். இப்படி இருக்கிற ஆண் ஸ்பீசிஸ்ல வந்து அவைகள் வீக்கர் செக்ஸ். ஆண்கள் அதுல வீக்கர் செக்ஸ். பெண்கள் தான் முட்டையை சுமந்து குஞ்ச வளர்த்து அடுத்த கட்டத்துல இது பண்ணும், இனப்பெருக்கம் பண்ணும், எல்லாம் பண்ணும். அப்ப எப்பவுமே ஒரு சிலந்தி வந்து அந்த விடோவா இருக்கனால அது பேர் பிளாக் விடோனே பேரு. ஏன்னா புருஷன் எல்லாமே இருக்குல்ல, சோ பிளாக் விடோ அப்படின்னு சொல்லி பேர் வச்சிருக்காங்க. நம்ம மார்வல்ல ஏன் பேர் வச்சிருக்காங்க பிளாக் விடோ? சுற்றுவா அப்படின்னா பிளாக் விடோ அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. சோ இங்க என்னன்னா, ஒரு பேசிக்கா வந்து இந்த ஸ்பீசிஸ்குள்ள நம்ம வீக்கர் செக்ஷன் இங்க உடனே ஆரம்பிச்சிருப்பீங்க டைப் பண்ண, கொஞ்சம் நிப்பாட்டுங்க. டைப் பண்றதை நிப்பாட்டு, சொல்றது காது கொடுத்து கேளுங்க. எந்த ஒரு ஸ்பீசிஸ்லயும் வீக்கர் செக்ஸ், டாமினேட் செக்ஸ்ன்னு சொல்லி ஒரு பிரிவு வந்து கிளாசிபிகேஷன் பண்ணுவாங்க. அதுல மனிதர்கள்ல பெண்களை வீக்கர் செக்ஸா வைக்கிறாங்க. காரணம் என்னன்னா, காது கொடுத்து கேளுங்க. பெண்கள் பிரசவ காலத்துல தனியாக செயல்பட முடியாது. எந்த பெண்ணாலையும் இது தனியா செய்யணும், நான் தான் செயல்படுறேனே. இன்னைக்கு உங்களோட சப்போர்ட் சிஸ்டம் அப்படி சப்போர்ட் பண்றதுனால நீங்க தனியா கூட உட்காந்துட்டு ஃபுட் ஆர்டர் பண்ணி வர வச்சுக்கலாம், இதெல்லாம் பண்ணலாம். பட் ஆஸ் ஏ ஒரு காட்டுல வாழக்கூடிய நம்ம மனித இனம் அங்கிருந்து ஆரம்பிக்குது. ஸோ நம்மளோட எவல்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு பெண் கர்ப்பம் தரித்து விட்டாள் என்றால் அவளால் ஓட முடியாது, வேகமாக மரம் ஏற முடியாது. அவளுக்கு வந்து பாதுகாப்பு, கீழே சரிஞ்சு விழுந்தா கூட கருக்கலை இருக்கோ, அந்த பெண்ணோட உயிர் பாதிப்பா இருக்கோ பெரிய வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த பெண் வந்து ஒரு சொசைட்டிக்குள்ள தன்னுடைய பாதுகாப்பை நாட வேண்டிய தேவை பெண்களுக்கு இருக்கு கர்ப்பம் தரிக்கக்கூடிய காலகட்டத்துல. இன்னொன்னு, அந்த பெண் இருக்கும் பொழுதே அந்த பெண்ணோட இனப்பெருக்கம் செய்வதற்கு மற்ற ஆண்கள் வந்து அந்த பெண்ணை அபியூஸ் செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு, அடிச்சு வலுக்கட்டாய புணர்தலுக்கு உட்படுத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதெல்லாம் நான் சொல்றது இப்ப இல்ல, இப்பவே அது நடந்துட்டு இருக்கு, இப்போ நடக்குது. பட் ஆனா ஒரு மனித நாகரிகம் வர்றதுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க, இந்த செட் ஆஃப் ரூல்ஸ் எல்லாம் எழுதுறாங்கல்ல, இதெல்லாம் எழுதுறதுக்கு முன்னாடி நீங்க சொல்றீங்களா பண்பாடு கலாச்சாரத்தெல்லாம், கலாச்சாரம் தானே நம்மள காப்பாத்தணும். அதான் புரியுது இல்ல, கலாச்சாரம் தான் உங்களை காப்பாத்தணும்னா நீங்களே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க.
கலாச்சாரம் உங்களை காப்பாற்றணும். ஏன்னா இன்னைக்கு இருக்கக்கூடிய கலாச்சாரத்துல பெண்கள் பாதிப்புக்குள்ளாராங்கன்னு நீங்க ஃபீல் பண்றீங்கல்ல. ஏன் நீங்க என்ன டாமினண்டா இருந்தா நீங்க டாமினேட் பண்ணிட்டு போக வேண்டியதானே? ஏன் அங்க அடி வாங்குறீங்க? இங்கதான் பிரச்சனை. இங்க என்ன பிரச்சனைனா இதை புரிஞ்சுக்கணும். ஹியூமன் எவல்யூஷன் புரிஞ்சுக்கணும். ஆண்களுக்கு செட் ஆஃப் பொறுப்புகள் இருக்கு, பெண்களுக்கும் செட் ஆஃப் பொறுப்புகள் இருக்கு. இங்க ஆண் வந்து ஒரு டாமினண்டான ஒரு இதா எவால்யூஷன் பாயிண்ட் ஆஃப் வியூல வளர்ந்து வந்தனால இன்னைக்கு இருக்க ஒரு ஹியூமன் சொசைட்டி ஸ்ட்ரக்சர் எல்லாத்துலயும் ஆண்களுடைய டாமினன்ஸ் கொஞ்சம் அதிகமா இருக்கு, மாற்றுக்கிறது இல்லை. ஆனா பெண்களை வந்து ஒளிச்சுட்டுலாம் எந்த சொசைட்டியும் சர்வே ஆகாது. பெண்களை ஃபுல்லா அடிமையா வச்சுக்கிட்டு ஒரு சொசைட்டி வந்துருமா? அப்படி ஒரு சொசைட்டி இல்ல. ஆனா நீங்க இந்த ஃபெமினிச கோட்பாட்டுல இதை நீங்க மண்டையில ஏத்தி வச்சுக்கிறீங்க. அப்படி ஃபெமினிசத்துல எல்லாத்தையுமே வந்து நம்மளை டாமினேட் பண்றாங்கன்னு நினைச்சுக்கிறீங்க. குழந்தை பெற்றுக்குன்னா நம்மளை பால் கொடுக்க சொல்றாங்க. நீங்க தாங்க கொடுக்க முடியும், வேற யார் கொடுக்குறது? நீங்க வரங்க சில பேர் பால்ல காஃபி போட்டு கொடுக்க சொல்றாங்க. நான் சொல்றது குழந்தைகளுக்குங்க. இதுல தோசை ஊத்தி கொடுக்கறது பத்திலாம் சீன் இருக்கு இந்த படத்துல. அதைத்தான் ஒரு ஃபுட்டை ப்ரிப்பேர் பண்றது கொடுக்கறது. நீங்க யோசிங்க, நம்ம அம்மாக்கள் கிட்ட நீங்க பாசமாக எதை நீங்க வந்து கன்சிடர் பண்ணுவீங்க? நம்மளை அரவணைக்கிறது, நமக்கு பிடிச்சதை செய்யறது. சில நேரங்கள்ல அவங்க சில தியாகங்கள்லாம் பண்ணுவாங்க. குழந்தை கேட்குதுங்கிறதுக்காக அவங்களுக்கு இருக்க பங்கெல்லாம் கூட குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. பழசெல்லாம் சாப்பிடுவாங்க அடுத்த நாளைக்கு ஃபுட் எல்லாம். ஸோ இதெல்லாம் வந்து பெண்களுக்கு இயல்பாகவே வருது அப்படின்னா இதெல்லாம் நல்ல விஷயங்கள். இதெல்லாம் நல்ல விஷயம். ஒரு மனித தன்மையில இதெல்லாம் நல்ல விஷயம். இதெல்லாம் இல்லாம யாரும் இருக்கக்கூடாது. என்ன ஒண்ணுன்னு சொல்றேன், இந்த ஆண்களுக்கு இல்லைன்னா யாரும் சொல்லாதீங்க தயவு செஞ்சு. எனக்கெல்லாம் என்னெல்லாம் வளர்க்கும் போது எங்க அப்பாவும் தியாகம் பண்ணுவாரு, எங்க அம்மாவும் தியாகம் பண்ணுவாங்க. தியாகம் பண்ணி தான் வளர்ப்பாங்க. நான் நமக்கு சில நேரங்கள் இப்பெல்லாம் யோசிச்சு பார்த்தா, அன்னைக்கு நம்ம குழந்தையா இருக்கும்போது எல்லாத்தையும் நமக்கே கொடுத்துருக்காங்களே, எல்லா விஷயம் நமக்காக எல்லாத்தையும் செஞ்சிருக்காங்களேன்னு தோணும். அந்த உணர்வு தான் நம்மளை நல்வழிப்படுத்தும். நம்மளை நல்லவராக இருப்பதற்கு ஒரு கட்டாயத்தையும் நிர்பந்தத்தையும் உருவாக்குது. அந்த தியாகங்களை செய்யணும். செல்ஃபிஷ்னஸோட பெற்றோர்கள் இருந்தாங்கன்னா குழந்தைங்க யாரை பார்த்து கத்துக்குவாங்க? இப்ப செல்ஃபிஷ்னஸோட வந்து அவங்க வேலையை அவங்கவுங்க அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்தாங்கன்னா குழந்தைகளுக்கு நாளைக்கு அவங்க அப்பா அம்மாவை பார்த்துக்க வேண்டிய அந்த ஒரு ஒட்டே வராது. இதனால தான் வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் இஸ் ஃபெயிலிங். வெஸ்டர்ன் சிவிலைசேஷன் ஃபெயில் ஆகிறதுக்கு காரணம் என்ன? அந்த ஒட்டுதல் இல்லை. பேரண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வயசுல இருந்தே பிரிச்சு விட்டு, ஆனால் இது இப்போ வந்தது, இந்த நடைமுறையில குழப்பி விட்ட விஷயங்களால வந்தது. தப்பான பேரண்டிங்கை வந்து இவங்க வளர்த்து விட்டாங்க. அவங்களோட மேனுஃபேக்சரிங் சிஸ்டத்துக்கு ஒத்து வரணுங்கிறக்காக 50s 60sல இருந்து அவங்களுடைய இண்டஸ்ட்ரியலைசேஷனுக்கு அதுதான் சரி அப்படின்னு நினைச்சு அவங்க அதை பண்ணாங்க. இன்னைக்கு அதோட விளைவுகளை அவங்க அனுபவிக்கிறாங்க. பட் நம்ம சொசைட்டில அப்படி கிடையாது. நம்ம ஒரு டிபெண்டா இருக்கிறோம். நம்ம ஒரு ஃபேமிலியா, நமக்கு வந்து குடும்பம், நம்ம அப்பா அம்மா ரொம்ப முக்கியம். அப்பா அம்மாவை பாத்துக்கிறது நம்ம கடமையா இருக்கும். அப்பா அம்மா விட்டுட்டு போறது ரொம்ப பெரிய ஒரு பாவமா நம்ம கருதுறோம் நம்ம சொசைட்டில. புரிதுங்களா நான் சொல்றது? அப்பா அம்மா பாத்துக்காத பையன் என்ன சொல்லுவாங்க? ஒரு பிள்ளாதவன், நன்றி கெட்டவன். இப்போ பொண்ணுங்களை என்ன சொல்லுவாங்க? எல்லாம் அதேதான். பேசிக்கா ஒரு அப்பா அம்மா பாத்துக்காம 2 பேர் கடந்து போயிட்டாங்க அப்படின்னா அது ஒரு தப்பான ஒரு விஷயமா தான் நம்ம சொசைட்டில பாக்குறோம். அது ஒரு நார்ம்ஸ்ல நம்ம வச்சிருக்கோம். அப்ப இதுக்கு பொருள் என்னன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி 2 தரப்புக்கு இருக்கு. ஆணுக்கு இருக்கு, பெண்ணுக்கு இருக்கு. நீங்க சொல்ல வரீங்கன்னா, இந்த பொண்ணு இந்த சோகால் டைரக்டர், இந்த அம்மா என்ன பண்றாங்கன்னா, ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லாத பெண்ணியத்தை பேசிட்டு இருக்காங்க. இல்ல அவங்க இன்னொரு விஷயம் சொல்றாங்க, நான் 20sல ரொம்ப வந்து குழப்பமா இருந்தேன், 80sல கொஞ்சம் தெளிவா இருந்தாங்களாம், 90sல நாங்க எல்லாருமே மாட்டிக்கிட்டோம், நிறைய சிங்கிளா இப்ப இருக்கிறது பாத்தீங்கன்னா 90s. ஆனா இப்ப இன்ஸ்டாகிராம்ல இருக்கிற 20 வயசு பொண்ணுங்களுக்கு எவன் கூட இருக்கணும், எவன் கூட இருக்கக்கூடாது, இவன் கூட போலாமா வேணாமான்னு தெளிவா இருக்காங்க. இந்த 90soட கன்ஃபியூஷன்ஸை என்னோட லைஃப்ல நான் வந்து பிரதிபலிச்சிருக்கேன்றாங்க. அதாவது 90sல கன்ஃபியூஷன்லாம் இல்லை, அதெல்லாம் இல்லாம லூசத்தனமா பேசுறது. நீங்க கன்ஃபியூஷனா இருந்தீங்கன்னா உங்களோட சப்போர்ட் சிஸ்டம் தப்பா இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். எந்த அப்பா அம்மாவும் கரெக்டா தான் வளர்த்துட்டு இருக்காங்க குழந்தைகளை. நம்ம குழந்தைகளுக்கு தப்பான விஷயத்த போய் இதை செய்ய, அதை பண்ணுலாம் யாரும் சொல்றது இல்லை. நீங்க அதை கேட்கறது கேட்காதது உங்க கையில இருக்கு. நீங்க கேட்காம நீங்க சுத்திட்டு இருந்திருக்கீங்க. உங்க அப்பா அம்மா உங்களை கரெக்டா தான் சொல்லியிருப்பாங்க, இது இப்படி பண்ணுமா, இப்படி இருமான்ட்டு. நீங்க அதை கன்ஃபியூஷன் நினைச்சிட்டு நீங்க தப்பான வாழ்க்கையை நோக்கி நீங்க நகர்ந்துருக்கலாம். மேபி அது உங்களுடைய குறைபாடு. அது அப்பா அம்மாவை சொல்ல முடியாது, அந்த சொசைட்டியை சொல்ல முடியாது. நீங்க ஆக்சுவலா நீங்க என்ன சொல்ல வரீங்க? மல்டிபிள் செக்ஸுவல் பார்ட்னர்ஸ் வந்து ஒரு பெண்ணுக்கு இருக்கிறது இயல்புன்னு சொல்ல வரீங்க. அவ்வளவுதானே சொல்ல வரீங்க. நீங்க தாராளமா சொல்லிக்கோங்க. நீங்க பையனுக்கு மட்டும் இப்படி இருக்கேன்னு கேக்குறாங்களே. அதான் திரும்ப சொல்றேங்க, நீங்க தாராளமா சொல்லிக்கோங்க. இப்ப நீங்க பல பெண்களோட போறீங்க, நீங்க பிரெக்னென்ட் ஆயிப்பீங்களா? எனக்கு எப்படிங்க பிரெக்னென்ட் ஆக முடியும்? நீங்க பிரெக்னென்ட் ஆக மாட்டீங்க. என்னோட எண்ணத்தை வேணா பரப்பலாம், நீங்க பரப்பலாம் பண்ணலாம். ஆனா உங்களால ஒரு பெண் பிரெக்னென்ட் ஆயிட்டா நீங்க என்ன பண்ணுவீங்க? அந்த பெண் வந்து சும்மா ஒரு ஃபிளிங்னு வச்சுக்கோங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ, பிரஸ் மீட் கொடுத்துருவாங்கல்ல. அவங்க பிரஸ் மீட் கொடுத்து உங்க லைஃபை டேமேஜ் பண்றது ஒண்ணு இல்ல, மாட்டினானே ஒரு பயப்புல எப்படி சொல்லாம சொல்றேன். அதான் எதுவும் என்னமோ பட்டினோ சிறுவாணி தண்ணி
சிறுவாணி தண்ணி. என்னங்க சிறுவாணி தண்ணியை கேள்வி என்ன புரியல எனக்கு. இல்லங்க, அவருக்கு வந்து தாகம் எடுத்துட்டா 1 மணி நேரம் வெயிட் பண்ணுவார். சிறுவாணி தண்ணி ஆர்டர் பண்ணி ஃபிளைட்ல இருந்து இறங்க, அப்புறம் தான் தாகத்தையே தீர்த்து. கொங்கு மண்டலத்தை ஃபுல்லா நாசம் பண்றதுக்குனே இவங்க இப்படி அலையறாங்களா என்ன தெரியல. உண்மையிலேயே சிறுவாணி தண்ணி ரொம்ப நல்ல தண்ணி, டேஸ்டா இருக்கும். இயற்கையிலேயே அதோட ஃபிளேவர் வந்து நல்லா இருக்கும். ஓப்பனா நான் சொன்னேன்னா, இப்ப நாங்கெல்லாம் பொள்ளாச்சி இந்த பகுதியில் அந்த தண்ணி தான் குடிக்கிற தண்ணிக்கு சப்ளை வரும். அங்க இருந்து குடிச்சிட்டு பழகிட்டு நான் சென்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரேன்ல, ஃபர்ஸ்ட் டைம் நான் சென்னை தண்ணி குடிக்கும்போது எனக்கு அந்த இப்ப பழகிருச்சு. ஆனா இந்த ஃபர்ஸ்ட் டைம் சென்னையுடைய நார்மலான மெட்ரோ வாட்டர் அந்த நம்ம பாயில் பண்ணி அந்த குடிக்கிற அந்த தன்மை வந்து எனக்கு உண்மையிலேயே கொஞ்சம் ஒரு மாதிரி சின்ன ஆக்வர்ட்னஸ் இருந்துச்சு. இன்னமும் பெரிய சேஞ்ச். ஒரு தண்ணியில அந்த அளவுக்கு சுவை இல்லையே, தண்ணி குடிக்கிறதுக்கு ஒரு அந்த ஒரு விருப்பம் வராது. சிறுவாணி தண்ணி வேர்வையே சுவையா இருக்கணும் பாத்துக்கோங்க. அதாவது முறைகேடாக வாழ்ந்தால் அவமானப்பட்டு தான் தீரணும். அது அந்த சமயக்கார பயவுளையா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, ஒருவா சொல்றேன். அப்ப என்னன்னா இது ஒண்ணு. இன்னொன்னு யோசிங்க, சப்போஸ் அந்த பெண்ணோட நீங்க வாழ பிடிக்கல, இல்ல வாழ்றதுக்கு ஐடியா இல்ல, ஒரு நாள் குத்து அப்படின்னு யோசிக்கிறீங்கன்னு வைங்க, ஒரு கரு உருவாகும்ல, அது என்ன பாவம் பண்ணுச்சு சொல்லுங்க. உங்க மேல தப்பு கிடையாது, அந்த பொண்ணு மேலேயும் தப்பு கிடையாதுன்னே வச்சுக்குவோம். அந்த குழந்தை மேல தப்பா? நீங்களா என்ன சொல்லுவீங்க? அந்த குழந்தை இந்த அம்மா என்ன சொல்லும்? அது குழந்தைய கூட கன்சிடர் பண்ணாது இந்த அம்மா. அது ஒரு கருவுங்கிறத ஒரு குழந்தைய கூட கன்சிடர் பண்ண ஃபீட்டஸ்ன்னு பண்ணீங்க, அப்படித்தானே சொல்லுவேன். அதானே ஃபெமினிசம். சோ நீங்க இதுக்கு ஏன் சொன்னீங்க பையனோட அந்த பொண்ணு தான் அதிகமா பாதிக்கப்படும்? ஆமாங்க, சரி ஓகே, அந்த குழந்தைய நீங்க வளர்க்கணும் முடிவு பண்ணிட்டீங்க. அந்த குழந்தைய கொல்லக்கூடாது, உங்களோட தப்பான ஒரு முடிவுல ஒரு உயிர் உருவாயிருச்சு. அந்த குழந்தைய நீங்க வளர்க்கணும் முடிவு பண்ணிட்டீங்க, எப்படி இருக்கும்? வித்தவுட் a father. அப்ப இங்கதான் நம்ம சொல்றோம், இங்கதான் கலாச்சாரம்னு ஒரு விஷயம் வருது. இப்படி இஷ்டத்துக்கு எல்லாம் அவன் வாட்டு எல்லாத்தையும் பண்ணிட்டு போயிட்டு உன் பாட்டுக்கு நீ வாட்டு வாழ்ந்துட்டு போயிட்டேன்னு பிரச்சனை வரும். அடுத்த ஜென்ரேஷன்ல அப்பா இல்லாம குழந்தைகள் வரும், அந்த குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இருக்காது, சோசியல் செக்யூரிட்டிஸ் இருக்காது, பொருளாதார பிரச்சனைகள் இருக்கு, இதெல்லாம் இருக்கு. நீ நாளைக்கு வேற ஒருத்தன் பின்னாடி போயிட்டீங்கன்னா அந்த குழந்தைய அபியூஸ் பண்றதுக்கு அவன் பண்ணானா என்ன பண்ணுவேன்? ஸோ இந்த மாதிரியான நிறைய பிரச்சனைகள் இருக்கனாலதான் இப்படி வாழணும். சில விதிமுறைகளை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டே வரோம். இந்த டைம்ல இந்த விதிமுறைகளை நம்ம ஸ்ட்ராங்காக ஒரு சொசைட்டி சொல்லும் பொழுது இந்த விதிமுறைகளுக்கு எதிராக பேசுறவங்க பேசிட்டு இருப்பாங்க, பேசிட்டு தான் இருந்தாங்க. ஆனா அது கால ஓட்டத்துல அது தப்பான வாழ்வியல் முறைங்கிறது அம்பலப்பட்டு அவங்க காணாம போயிட்டே இருப்பாங்க. அப்புறம் எது சரியான வாழ்வியல் முறையோ அதுதான் கனெக்டடா வரும். இன்னைக்கு நான் அப்பா அம்மாவும் வந்து கேவலம் கட்டு போயிருந்தா அந்த பெண்மணிக்கு அவங்க அப்பா அம்மா கேவலம் கட்டு வாழ்ந்துருந்தாங்கன்னு வைங்களேன், இந்த இடத்துக்கு வந்திருக்காது அந்த அம்மா. புரியுதானே சொல்றது? உங்க அப்பா அம்மா நல்லபடியா ஒரு சில டெடிகேஷனோட அவங்களுடைய கடமைகளை கரெக்டா செஞ்சனாலதான் நீ இன்னைக்கு பாதுகாப்பா வளர்ந்து நிக்கிற. அவங்க அப்பா அம்மா வந்து கடமைகளை செய்யாம மட்டும் இஷ்டத்துக்கு விட்டுட்டு போயிருந்தாங்கன்னா உன் லைஃபே என்ன எந்த அளவுக்கு சீர்கட்டு போயிருக்குன்னு யாருக்கு தெரியும்? ஸோ இதுதான் நான் சொல்றேன். நீங்க என்ன பண்றீங்க, நீங்களாம் நல்லா ப்ரிவிலேஜா வாழ்ந்துட்டு இன்னைக்கு அடுத்த ஜென்ரேஷனை பத்தி எந்த கவலை இல்லாம எப்படி வேணாலும் வாழலான்ட்டு ஒரு ஜென்ரேஷனை வந்து தவறா வழி நடத்துறீங்க. ரொம்ப ஆபத்து இது. இன்னைக்கு நீங்க இன்ஸ்டால இதுல இந்த காலகட்டத்துல இந்த ஒரு ஜென்ரேஷன் உருவாகி வருது. அதெல்லாம் மாத்தி அதை சரி செய்யறதுக்கு தான் நான்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ரொம்ப ஆபத்தா இருக்கு. பெண்களும் ஆண்களும் ரொம்ப தவறான பாதையில போய்கிட்டு இருக்கிறாங்க. சும்மா சாதாரணமா எல்லாத்துக்கும் போய் உடல் உறவு வச்சுக்கிறது, இது பண்ணிக்கிறது, இஷ்டப்பட்டவங்களோட பேசிக்கிறது, பழகிக்கிறது, எல்லார்கிட்டையும் ஆபாசமா பேசுறது, போறது, அசிங்கமா வீடியோ கால் பேசுறது, நியூடிட்டியை ஸ்ப்ரெட் பண்றது, இதெல்லாம் பண்ணுதுங்க. சின்ன பிள்ளைகள்ல இருந்து பெரிய பிள்ளைகள்ல இருந்து பெரிய பசங்கள்ல இருந்து எல்லாம். ஒரு பெண்மணி ஸ்டேட்டஸ் போட்டிருக்காங்க. அவன் ஒரு பையன், அவன் அந்த பொண்ணுகிட்ட சொல்றான், நாங்க அவன் ஆணுறுப்பை வந்து அவன் போட்டோ எடுத்து அனுப்புவானா, அதை நீங்க தப்பா எடுத்துக்க கூடாதான். அது ஒரு ஃபிளிங், அது வந்து ஒரு சும்மா ஒரு கலோக்கியலா ஒரு ஓபன் அப் ஆகுறது. அது இது மாதிரிதான் எல்லாருக்கும் நான் அனுப்புவேன்னு சொல்லியிருக்கான். அந்த பெண் எனக்கெல்லாம் நீ அனுப்பிடாத, கேஸ் கொடுத்துருவாங்களான்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கான்வர்சேஷன் எண்ட் பண்ணிட்டு அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டிருக்கு. இப்படி ஒருத்தன் பேசுறான். நீங்க என்ன நினைப்பீங்க? சரி அந்த பொண்ணுக்கு அது ஓகேன்னா தப்பு இல்ல, அப்படி அந்த மைண்ட் செட் இருக்குல்ல. பட் இது ஒரு அபியூஸ் இல்ல. அந்த பொண்ணு சரியா இருக்கு தப்பா இருக்கு. இப்ப இதே வீட்டுல இருக்க தங்கச்சிக்கு உங்க அம்மாவுக்கு எவனா ஒருத்த அனுப்புறான்னு நீ என்ன நினைப்ப? நீ எப்படி ஃபீல் பண்ணுவ? ஆனா உன் தங்கச்சிக்கு ஒருத்த அனுப்பிட்டு இருப்பான் இன்னைக்கு, உனக்கு நீ ஏன் கூட அனுப்புவ. இது ரொம்ப தப்புங்க. இது ஒரு தப்பான டாக்ஸிக்குங்க. இதை வந்து நீ வந்து நார்மலைஸ் பண்ணணும்னா, டாக்ஸிசிட்டியை நார்மலைஸ் பண்ணோம்னா, விஷத்தை நீங்க நார்மலைஸ் பண்ணீங்கன்னா சாவுதான் அதிகரிக்கும். இதை நீங்க அதிகரிக்க மக்கள் நாசமா தான் போவாங்க. அப்ப எங்க கிரியேட்டிவ் ஃப்ரீடம்குள்ள நீங்க உள்ள வரீங்களா? இப்போ நான் எடுக்கிற படத்தை தடை போடுற சங்கிக்கும் உங்களுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு? லைஃப்ல நடக்கிறத பிரதிபலிக்கிறதாங்க ஆர்ட். நீங்க லைஃப்ல நடக்கிறத பிரதிபலிக்கிறது ஆர்ட்ங்கிற பேர்ல there is
ஒரு சில விஷயங்கள் இருக்குங்க, இயற்கையாக சில விஷயங்கள் இருக்குங்கிறதுக்காக அது எல்லாத்தையும் எடுத்து காட்சிப்படுத்தணும்னு அவசியம் இல்லை. மலம் கழித்தல் இயற்கை தான், பிரதிபலிங்க சினிமால. சரி, சர்டைன் திங்ஸ் அவைகள் இயற்கையானதாகவே இருக்கலாம், ஆனால் அவைகள் எல்லாம் உயர்ந்தவையாக இருக்காது. உங்க வாழ்க்கை மலம் கழிப்பது போல மலம் உங்க வாழ்க்கை, அந்த வாழ்க்கையை நீங்க பிரதிபலிக்க கூடாதுங்கிறேன் நான். மலம்ங்கிறது ஒரு இயற்கையா நடக்கிற ஒரு விஷயம் தாங்க, எல்லாரும் வாழ்க்கையில எல்லாரும் போறதான் வரதான். அதை வந்து எல்லாரும் காட்சிப்படுத்திட்டு இருக்க மாட்டாங்க. எல்லாரும் சாப்பிடுறத போட்டோ எடுத்து போடுறான், சாப்பிடுறது எல்லாரும் போட்டோ எடுத்து போடுறான், ரிவ்யூ பண்றான். ஏங்க இறங்கிடுவானுங்க, வேற எங்கேயோ போய்கிட்டு இருக்கு சொல்றதை கேளுங்க. ஒருத்த பையன் இருக்கான், ட்ரெஸ் வித் மீன் ஒரு ஷோ பண்றாங்க, ஜெட்டில இருந்து ஆரம்பிக்கிறாங்க. அதை பாக்குறதுக்கும் ஒரு 1000 பேர் இருக்காங்க, பொண்ணுங்கள்ல பசங்க. நீங்க போய் பாத்திருக்கீங்க? வந்து தொலைது, அது என்ன இளவரே எங்களுக்கு தான் தெரியல. சரி விடுங்க, உங்களுக்கு அனுப்பி விடுறேன் இருங்க. நான் கண்ணை வச்சு போகணும். அதாவது அதுதான் நான் சொல்றேன், மலம் போல ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருப்பான், அதை பிரதிபலிக்கணும்னா நெகட்டிவா பிரதிபலிக்கிறது வேற. புரியுதுங்களா? ஒருத்தன் குடிகார பயிலா இருப்பான், குடிச்சு குடிச்சு கூத்தடிச்சு நாசமா போயிட்டு ரோட்ல விழுந்து சொரிசாரங்க பிடிச்சி சாவான், அவனை நாய் கடிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அப்படி இருக்குன்னு வைங்க. இப்ப இவனோட வாழ்க்கையில இவன் நாசமா போறான் அப்படிங்கறத நீங்க காட்டுறோம். ஒரு ட்ரக் அடிக்ட் இருக்கான், ட்ரக் அடிக்ட் வந்து இருக்கிறான் இன்னைக்கு சமூகத்துல, ஆனா அவன் வாழ்க்கையில நாசமா தான் போவான், அவன் வாழ்க்கையில வளர மாட்டான், அது அந்த பழக்கத்துல இருந்து வெளியில வந்தாதான் அவன் திருந்த முடியும், அப்படி காட்டுறது வேற. ஆனா ஒருத்தன் ட்ரக் அடிக்ட் ஆனா வந்து அவன் வேற மாதிரி வாழ்றான்னு ஒருத்தன் காமிச்சானா அது எப்படியா இருக்கும்? தப்பா தான் நீங்க பிரதிபலிக்கணும், தப்ப நீங்க சரியா பிரதிபலிக்க கூடாது. இதைதான் இந்த அம்மா பண்ணுது. இந்த பெண் வாழ்ற வாழ்க்கைங்கிறது தப்பு, இதனால அவ வந்து வாழ்க்கையில சிரமங்களை சந்திச்சு அவ திருந்துறாளா, அதை நீங்க சொல்லணும். ஏதாவது பிரஸ் மீட்ல இது வரைக்கும் அந்த அம்மா அப்படி சொல்லியிருக்கா? கிளைமேக்ஸ்ல படத்தை பார்த்தாதாங்க தெரியும். அது இது வரைக்கும் அதை சொல்லிச்சா? இல்லைங்க, தப்பான வாழ்க்கையில வாழ்றவங்க எப்படி அதை அனுபவிப்பாங்கிறதாங்க நான் படமா எடுத்திருக்கேன். அது வேற. தப்பா வாழ்ந்தா அடுத்து என்னவா மாறும், அது எப்படி பிரதிபலிக்கும் அப்படிங்கிறது அது வேற. ஆனா நீ தப்பா வாழ்ற, அது வந்து கிரியேட்டிவ் ஃப்ரீடம், அதை வந்து நீங்க அக்செப்ட் பண்ணிக்கணும்னா எதுக்கு அக்செப்ட் பண்ணணும்? அப்படிதான் இருப்பாங்க பெண்கள். அந்த அம்மா சொன்ன டயலாக்ஸ் நீங்க போய் பாருங்க, அந்த அம்மா இன்டர்வியூ எடுத்து பாருங்க. நீங்க இப்ப கிளைமேக்ஸ் நீ மாத்திட்டு இருக்கியான்னு தெரியல எனக்கு, ஆனா அன்னைக்கு நீங்க பேசுன விஷயங்கள்லாம் என்ன? அக்செப்ட் பண்ணுங்க. எதுக்கு அக்செப்ட் பண்ணணும்? நாங்க எதுக்கு அக்செப்ட் பண்ணணும்? தப்பான ஒருத்தவங்களை எதுக்கு நாங்க அக்செப்ட் பண்ணணும்? சொசைட்டியை கெடுக்க நினைக்கிறவங்களை எதுக்கு நாங்க அக்செப்ட் பண்ணணும்? சொசைட்டி நாசமா போறத எதுக்கு நாங்க அக்செப்ட் பண்ணணும்? நீங்க சொல்லுங்க. இதுல என்ன இருக்கு? இதுல ஸ்கூல் வளாகத்துக்குள்ள செக்ஸ் வச்சுக்கிறத வந்து இந்த படத்துல காட்சிப்படுத்துறீங்க, பண்ணீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் ட்ரெய்லர்ல வந்துச்சா இல்லையா? ஸ்கூல் வளாகத்துக்குள்ள அவங்க வந்து செக்ஸ் வச்சுக்க ட்ரை பண்ணுவாங்க. அப்போ வந்து ஒரு அந்த ஸ்கூல் வேலை செய்யற ஒரு டீச்சர் வந்து கத்துவாங்க, காட்சிப்படுத்தி வச்சிருக்கீங்க. அவார்டு வாங்கணும்னா ஸ்கூல் காம்பவுண்டுக்கு வெளில போனா அவார்டு இல்லைங்க, ஸ்கூல் காம்பவுண்ட் உள்ளே பண்ணாதாங்க அவார்டு. என்னது இது? அப்ப இது முழுக்க முழுக்க தப்பு. ஒரு இது என்ன ப்ரமோட் பண்றீங்க நீங்க? இப்ப இந்த புள்ளையோட வாழ்க்கை நல்லா தான் இருக்கும் அப்படின்னா அப்ப இதை பார்க்கக்கூடிய பெண்களுக்கு என்ன தோணும்? ஓ, ஸ்கூல் டைம்ல இப்படிலாம் ஜாலியா இருந்துக்கலாம், காலேஜ் டைம்ல செக்ஸ் வச்சுக்கிறதுலாம் ரொம்ப இஷ்டம்னு சொல்லி எல்லா பசங்களோட போய் படுத்துக்கலாம், எந்திரிச்சுக்கலாம். இது என்னங்க வாழ்வியல்? இது என்னங்க வாழ்க்கை முறை? இது பசங்களுக்கும் பொருந்தும்ல, இது எல்லாருக்கும் தாங்க பொருந்தும். இது என்னங்க எப்படி பெண்களோட எல்லாம் புணர்றதுங்கிறது வந்து ஒரு ஆண்மையா? அது என்னது இது? இன்னும் நான் சொல்றேன், இப்ப ஒரு பையன் நான் இஷ்டப்பட்ட பெண்களோட எல்லாம் புணரணும்னு நினைச்சானா அவனை புணர முடியுமா? நீ நினைக்கிறீங்களா அப்படி எல்லா பெண்ணோட புணர முடியுமா? அவனால முடியாது. அவன் ட்ரை பண்ணா அக்செப்டன்ஸ் இருந்தா தான் நடக்கும், இல்லைன்னா வந்து அது ரேப் கேஸ், தூக்கி அவனுக்கு உள்ள போட்டுருவாங்க. இப்ப பெண்கள் இருக்காங்கன்னு வைங்களேன், பெண்கள் இதுக்கு தயாராகிறாங்கன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பெண் வந்து எங்க கூட புணர்றதுக்கு ஆண்கள் வர்றதுக்கு தயார் அப்படின்னா அந்த பெண்ணோட நிலைமை என்ன? இப்ப நீங்க சில இந்த ஆபாச காணொலிகள்லாம் 1000 ஆண்களோட ஒரே நேரத்தில் உடல் உறவு வைக்க போகிறாங்க, சாதனை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப அந்த 1000 ஆண்களுக்கு ஏதாவது ஒரு இது இருக்கா? அவனுக்கு ஏதோ ஒண்ணு இளவு. இப்ப அந்த 1000 ஆண்களை எத்தனை ஆண்கள் வந்து அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தயாரா இருக்காங்க கேளுங்க? எவனும் வரமாட்டான், அந்த 1000 பேரே வரமாட்டான். புரியுதா? அவனை பொறுத்த வரைக்கும் அவன் அந்த மாதிரி ஒரு பெண்ணுக்கு அணுகுறான். நான் சிம்பிளா சொல்றேங்க, ஒரு பெண் பயங்கர கவர்ச்சியா இருக்கா, அதை ஓகேன்னு சொல்லி ஒரு ஆண் அணுகுறான்னு வைங்களேன், அவன் வந்து உங்களை கூட வாழணுங்கிற எண்ணத்துலயே வரல. அவனோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே என்னன்னா உங்களை யூஸ் பண்ணிக்கிட்டு உங்க கூட என்ஜாய்மெண்ட் பண்ணிக்கிட்டு டைம் கிடைக்கும்போது கழட்டி விட்டு போயிடலான்னு ஒரு பிளான்ல தான் வரான். சம்டைம்ஸ் அவன் பிளான் சொதப்பலாம், அதே பிள்ளைய கல்யாணம் பண்ண வேண்டிய தலையெழுத்துல வந்து மாட்டலாம். அப்படி மாட்டினவன் அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு டைவர்ஸ் ஆவான், இல்லை ஏதாவது ஒன்று போயிட்டு இருப்பான், இல்லை வேற ஒரு பொண்ணையோ கர்ப்பமாக்குவான், ஏதாவது ஒன்று பண்ணிட்டு இருப்பான். இதுதான் நடக்கும். பெண்களை வந்து அவன் மதிக்கணும். சரி, இந்த பெண்ணோட நம்ம வாழ்ந்தோம்னா நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், இந்த பொண்ணு நம்ம குழந்தைக்கு அம்மாவா இருந்தா
நல்லா வளர்க்கும் நம்ம குழந்தைகளை, இது நம்ம ஃபேமிலி சேஃபா இருக்கும், நம்ம அப்பா அம்மா நல்லா பார்த்துக்குவாங்க, நம்ம குடும்பத்துக்குள்ள இருக்கும்போது இந்த பெண் வந்து நம்மளை வந்து நோகடிச்சிட மாட்டா, இந்த மைண்ட் செட் ஒரு ஆணுக்கு வந்தா தாங்க அவன் கல்யாணத்துக்கு ஒத்துக்குவான். இது நான் எதாவது மாத்தி பேசுறேன்னா ஆண்களோட மைண்ட் செட் இதுவா தானே இருக்கு. இதுல எங்க இந்த பேட்களுக்கு இடம் இருக்கு? இந்த பேட்களுக்கு என்ன இடம் இருக்காங்க? அப்போ ஒரு உண்மையான காதலே அந்த பெண்ணுக்கு கடைசி வரைக்கும் வராது. அப்புறம் எல்லாம் ஆண்கள் மேல ஹேட்டு தான் வச்சிருப்பா. நீ ஆணை வந்து செக்ஸுக்காக மட்டும் பார்த்த அப்படின்னா ஆணுடைய அடுத்த பரிணாமமே உனக்கு தெரியாதே. அடுத்த பரிணாமமே தெரியாதே. அவன் ஒரு தந்தையை அவன் எப்படி செயல்படுவான், ஒரு தியாகத்துல அவன் எப்படி செயல்படுவான், உனக்காக உழைக்கிறவனா இருப்பானா, உனக்காக விட்டு கொடுக்குறவனா இருப்பானா, ஒரு சண்டையில உனக்காக சரி விடு பாத்துக்கலாம் அப்படின்னு கடந்து போறவனா இருப்பானா, இதெல்லாம் நீ பார்க்கணும்ல ஒரு ஆண்கிட்ட. இதுல எதுவுமே இந்த படம் வந்து கண்டிப்பா பேச போறது இல்லை. ஏன்னா அவங்களோட மைண்ட் செட்டை பார்த்தாவே நமக்கு தெரியுது. இது வந்து என்னன்னா ஒரு தப்பான பொண்ணு தான் லைஃப்ல எப்படி வாழ்றா, இவ்வளவுதான் விஷயம். அவ சக்சஸ்ஃபுல்லா தான் காட்டுற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. அவளும் ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தா அப்படிங்கிற மாதிரி காட்டுறது. அப்படி இல்லை. நம்ம ஒவ்வொருத்தவங்களோட எக்ஸிஸ்டன்ஸும் அதுல ஒரு பயன் இருக்கணும். பயனற்ற வாழ்க்கையை மனிதர்கள் வாழலாம்னு சொல்றது எப்படி ஒரு சரியான ஒரு எடுத்துக்காட்டு, எப்படி ஒரு சரியான வாழ்க்கை ஒரு இது. நீ இப்ப பயனற்று வாழலாமே, நீ எதுக்கு டைரக்ட் பண்ற, எதுக்கு பணம் எடுக்கிற? அது என்னோட பர்பஸ் அப்படின்னு. எதுக்கு நீ உன் பர்பஸ்? நீ பர்பஸ் இல்லாம வாழு. எப்ப நீ பர்பஸ் இல்லாம வாழ்றதை எல்லாரும் அக்செப்ட் பண்ண, நீ ஏன் பர்பஸ் இல்லாம வாழ்ந்துருக்கணும்? நீ மட்டும் ஒரு டேரக்டர் ஆயிடணும், நீ மட்டும் சம்பாதிச்சிடணும், நீ மட்டும் ஒரு லைஃப்ல போயிட்டு எல்லாரும் உன்னை பார்த்து ஒரு டேரக்டர் அம்மா வாங்கன்னு சொல்லணும், கூப்பிடணும். ஆனா ஊர்ல இருக்க மத்த பொண்ணுங்களாம் இந்த பேட் புக்கர்ல பார்த்துட்டு அப்படியே அது மாதிரி வாழ்ந்துட்டு போயிடணும். என்னது இது கேட்டா? ஆனா நாங்க அப்படிலாம் வாழணும்னு சொல்லல. அப்படி எதுக்கு இது? வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் திஸ் பிலிம்? தப்பான விஷயத்தை காட்சிப்படுத்தி காசு பாக்குறது, அதை தவிர அதுக்கு நீங்க பிட்டு படம் எடுக்கலாமே இல்லையா? போது இதுவும் ஒரு அரை பிட்டு தான், அதுக்கு நீங்க முழு பிட்டே எடுத்துட்டு போயிடலாமே. எந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைன்னா அதான் நார்த்ல எல்லாம் ஒரு இண்டஸ்ட்ரி ஆக்கிட்டாங்க. கேவலமா இருக்கடா இந்தியாவோட நிலைமை, கேவலம். ஏன் அவங்க எல்லாம் இந்தியாவில் இல்லையா? எல்லாரும் வீடியோவில் மூஞ்சி இருக்கு, இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல சுத்திட்டு இருக்கேன், அவங்க மேல ஒரு ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு துப்பு இல்லாம கவர்மெண்ட் அலையுது. ஸ்கிரிப்ட் ரீடிங் எல்லாம் பண்ணி காட்டுறேன். அது என்ன கொடுமைனா அந்த படத்துக்கு எப்படா ஸ்கிரிப்ட், அதை எப்படா ரீடிங், அதெல்லாம் தோணுது எனக்கு. இந்தியாவில தான் நடந்துட்டு இருக்குது, கண்டுக்காம இருக்கிறாங்க. கேட்டா நாங்க பாரத் மாதா பாரத் மாதா, அசிங்கம், கேவலம். இதை தடுக்கிறதுக்கு ஒண்ணும் இல்லை. நாங்க மதத்தை காப்பாத்துறோம், இனத்தை காப்பாத்துறோம், என்ன ஒரு வேலும் தடுக்கல. இந்தி அது மூலியமா திணிக்கிறாங்க நம்ம மேல. இல்ல சொல்றேங்க, கேரளாலையும் வந்துருச்சுங்க, தமிழ்நாடு மட்டும்தான் இதுல இருந்து தப்பி போயிருக்கு. அதுல நம்ம பெருமை கொள்ளணும். இது இந்த கூத்துனால தமிழ்நாட்டிலையும் இந்த அசிங்கங்கள் நடக்க தொடங்கும். ஐயோ, அதெல்லாம் ஏத்துக்க முடியாது. ஏத்துக்க முடியாது. இப்ப இங்க நடக்கிறதெல்லாம் இவன் சம்பாரிச்சிட்டு ஜாலியா கார் வாங்கிட்டுப்பான், ஆடி கார் வாங்கிட்டுப்பான். அப்படி இங்க இங்கே ஒரு சில நாய்கள் இருக்கும். அந்த நாய்களுக்கு வந்து அவன் வாங்குறான், அவன் பொண்டாட்டி வித்து வாங்குறான், நம்மளும் பொண்டாட்டி விற்போம் இறங்கிட்டானா என்ன பண்றது? நடந்துட்டு இருக்குல்ல. சரி, இப்போ எனக்கு ஒரு டவுட். இப்போ ப்ரொடியூசர் வெற்றிமாறன் கிட்ட திருப்பியும் வரும். அவர் வந்து பாத்தீங்கன்னா இதுக்கு மேல வந்து நான் இதோட கரையை சாத்துறேன் அப்படின்ற மாதிரி ப்ரொடக்ஷன்ல சொல்லியிருக்காரு. இஸ் கோயிங் டு டேக் லாட் ஆஃப் கிரேட் ஃபிலிம்ஸ் டிரெக்ஷன்ல. ஸோ இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? எந்த ஒரு பேக்ரவுண்ட்ல அந்த முடிவுக்கு வந்திருப்பாருன்னு நீங்க நினைக்கிறீங்க? அவருக்கு மேபி இந்த படத்துடைய தோல்வி, இந்த படத்திற்கு ஏற்பட்ட எதிர்ப்புகள் அவருக்கு ஒரு வருத்தத்தை ஏற்படுத்தியிருக்கலாம். ஆனா அந்த வருத்தத்துக்கு அவர் தான் பொறுப்பாகணும். இந்த படத்தை கேட்டுட்டு, இந்த கதையை கேட்டுட்டு இந்த படத்தை எடுக்கிறதுக்கு அவர் ஒத்துக்கிட்டதே அவரோட ஐடியாலஜியில் இருக்கக்கூடிய வீக்னஸை தான் நான் பார்க்குறேன். சும்மா பெண்களுக்கு ஆன படம் அப்படின்னு சும்மா எதையாவது எடுத்துட்டு பெண்களுக்கான படம்னு சொல்லக்கூடாது. அதனால சொசைட்டி என்ன ஆகுது? அது ஒரு டாக்ஸிக் ஃபெமினிசம்னு ஒன்று இருக்கு. அதை ஒன்று புரிஞ்சுக்கோங்க. ஃபெமினிசம்ங்கிறதுல வந்து டாக்ஸிக் ஒன்று இருக்கு, ஆண்களை எதிரியா பார்க்குற ஒரு தன்மை இருக்கு. அதை வந்து நீங்க உடைக்கணும். ஆணும் பெண்ணும் வந்து நான் தனியா, ஆண்கள் மட்டும் தனியா வாழ்ந்துட முடியுமா பெண் இல்லாம? அதே போல பெண்கள் மட்டும் தனியா வாழ்ந்துட முடியுமானா முடியுங்க தான் சொல்றாங்க. என்ன பேச்சுது? ஆண்கள் மட்டும் அப்படி தனியா வாழ்ந்துக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் ஓகே, தலையாட்டணும்ல. இன்னும் ஆணால மட்டும் தனியா வாழ முடியாது, பெண்ணால தனியா வாழ்ந்துட முடியும்னு பேசுறது இதுதான் ஃபெமினிசம். அதான் டாக்ஸிக் ஃபெமினிசம். இதுதான் டாக்ஸிக் ஃபெமினிசம். இதை தான் நான் சொல்றேன். டிபெண்டன்ட் தான். எந்த ஒரு இடத்துலயும் வந்து டிபெண்டன்சி இருக்கு. ரெண்டு பேரும் டிபெண்டண்டா இருக்கணும். ஒரு ஆண் ஒரு பெண் மேல டிபெண்டண்டா இருக்கும், ஒரு பெண் ஒரு ஆண் மேல டிபெண்டண்டா இருக்கும். இதுல நீங்க எந்த ரோல் எடுக்கிறீங்கிறது அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். குழந்தைகளை அப்பா பார்த்துக்கிட்டோம், அம்மா வந்து வேலைக்கு போறாங்கன்னா அது உங்க பிரச்சனை. பட் ஆனா ஒரு ஃபேமிலி ரன்னா இருக்கு, இது தேவை. ரெண்டு பேரும் நீங்க போயிட்டீங்கன்னா யார் குழந்தைய பார்த்துக்குவா? ஹியூமன் நேச்சர்ல அந்த சொசைட்டி அப்படி வராது. இன்னொன்னு, நம்மளுடைய பயாலஜிக்கலாகவே பெண்களுடைய வளர்ப்புல குழந்தைகள் வளருவதுதான் ஆக்சுவலா நம்மளுடைய ஹியூமனிட்டியில எழுதி வைக்கப்பட்ட நம்மளுடைய இயற்பியல் சட்டம். பெண்களால தான் பால் கொடுக்க முடியும். பெண்கள் அரவணைப்புல இருக்க குழந்தைகளுக்கு தான் வந்து ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் அதிகமா இருக்கும், மன ரீதியான பிறழ்வுகள் ஏற்படாம இருக்கும். இதெல்லாம் இப்போ இன்னைக்கு நிறைய ரிசர்ச்சர்ஸ் வந்து இப்போ வந்து கண்டுபிடிச்சு சொல்லிட்டு இருக்கிறாங்க.
நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா நீங்க வந்து நான் நியூடிட்டியை ஸ்ப்ரெட் பண்றது, அம்மனை குண்டியா சுத்துறதுலாம் எனக்கு சுதந்திரம், கவர்ச்சியா ட்ரெஸ் பண்றது சுதந்திரம். நான் இன்னைக்கு பாக்குறேன் சில கருத்துக்கள்ல நமக்குள்ள முரண்பட்டு இருக்கக்கூடிய மருத்துவர் ஷாலினி அவங்க இருக்காங்கல்ல. ஆமா, ஷாலினி. அவங்க வந்து பாக்குறேன் அன்னைக்கு வந்து தெளிவா சொல்றாங்க. இப்ப நீங்க ஒருத்தவங்க சரியான கருத்து சொல்லும்போது நம்ம ஏற்கிறோம்ல, அதே போல அவங்க சரியான கருத்து சொல்றாங்க. எந்த விஷயத்துல சொல்றாங்கன்னா, உன் வீட்டுலயே நீ வந்து ட்ரெஸ்ஸிங்க வந்து நீ வந்து உடம்பு கவர்ச்சியா காட்டக்கூடாது, உன் வீட்டுல ஒரு ஆண் குழந்தை இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல நீ வந்து ட்ரெஸ்ஸை ஒழுங்கா தான், அம்மாவா இருந்தாலும் சரி, அப்பாவா இருந்தாலும் சரி, இப்ப அண்ணனா இருந்தாலும் சரி, தம்பியா இருந்தாலும் சரி, ஒரு பெண் வீட்டுல இருக்கிறா அப்படின்னா அவங்க தங்களோட உடம்பு வந்து மாடஸ்டியோட ட்ரெஸ் பண்ணணும்னு அவங்க பேசுறாங்க. ஃப்ராய்டியன் ஆங்கிள் ஒரு மேட்டர் சொல்றாங்க. ஏன்னா அவங்க குழந்தைகளுக்கு அவங்க அம்மாவை பார்க்கும்போது அவங்க இந்த கவர்ச்சி எண்ணங்கள் வரும், அது தவறு, அவனுக்கு அது சொல்லி கொடுக்கப்படுகிறது. ஆனா அதனால அவன் வெறுக்கிறான். சோ இது வந்து அவனுக்கு வந்து ஒரு கூச்ச நாச்சம் எல்லாமே அது வந்து ஒரு பெரிய ஒரு பிரச்சனை, அவனுக்குள்ள மன ரீதியான உளவியல் பிரச்சனையை உருவாக்குது. என் சைக்காலஜிக்கல் இதுல நிறைய தான் நாங்க அதை ஃபேஸ் பண்றோம் சொல்றாங்க அவங்க. இதைதான் நம்மளும் சொல்றோம். ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணுங்க. எந்த செக்ஸா இருந்தாலும், ஆணா இருந்தாலும் சரி, பெண்ணா இருந்தாலும் சரி, ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். அந்த ஒரு நேச்சரை புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கணும். நீங்க நான் என்ன சொல்றேன், நீங்க வந்து இப்ப நான் பெண்களை வீக்கர் செக்ஸ்ன்னு சொன்னோன்னே டைப் படிக்க ஆரம்பிச்சிருக்கேன். அதுக்கு நான் பதில் சொல்லிடுறேன். இயற்கையில் அவ்வாறு தான் அமைக்கப்பட்டிருக்கு. ஆனா நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதை நாங்க மீறி வரணும்னா நீங்க எந்த இடத்துல மீறி வரணும்? ஆற்றல்ல நீங்க மீறி வாங்க, செயல்பாடுகள்ல நீங்க மீறி வாங்க, ஆளுமையில நீங்க மீறி வாங்க. ஒரு பெரிய ஒரு நிறுவனத்தை நடத்துங்க, ஒரு பெரிய குடும்பத்தை உங்களால கட்டுக்கோப்பா ஒரு அந்த காலத்துல பெண்களால செய்ய முடிஞ்சுது அப்படின்னா அதை ஒரு நிறுவனத்துக்கு அவங்களால பண்ண முடியும். அறிவா ஒரு பெண்ணால, ஒரு அழகா ஒரு பெண்ணால அந்த காலத்துல கோலம் போட முடிஞ்சுது, அந்த காலத்துல சுவையா ஒரு உணவை நமக்கு சமைச்சு கொடுக்க முடிஞ்ச பெண்களால இன்னைக்கு கண்டிப்பா சாஃப்ட்வேர்ல பெரிய அளவு ஒரு டெக்னாலஜில வளர்ந்து வர முடியும், அறிவியல் ரீதியில வளர்ந்து வர முடியும், சிந்தனையில வளர்ந்து வர முடியும். இதுல ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எந்த விதமான வேறுபாடும் கிடையாது. ஆனா ப்ரூட்டல் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ல சராசரி ஆணை விட சராசரி பெண் வலுவற்றவளாகத்தான் இருக்கிறாள். இங்கேயும் தெளிவா சொல்லிட்டேன், சராசரி ஆணை விட. உடனே ஒரு 2 பாடி பில்டர் பெண்களை கொண்டு வந்துட்டு இங்க ஒரு 2 பேரு அனிருத் மாதிரி இருக்கிற ஆளுகளை கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு இவங்க அடிச்சிருவாங்க பாத்துங்கன்னா, அப்படி அது கிடையாது. சராசரி ஆவரேஜ், ஒரு ஆவரேஜ் ஆண் ஒரு ஆவரேஜ் பெண்ணை விட போன் டென்சிட்டியில பிசிக்கல் ஸ்ட்ரென்த்ல அதிகம். ஒரு பாடி பில்டர் ஆன இன்னொரு பாடி பில்டர் பெண்ணோட நீங்க மோத விட்டீங்கன்னா என்ன ஆகும்? அதுக்கெல்லாம் 2 பேர் சேர்ந்து ஒருத்தன் அடிக்க ட்ரை பண்ணுவாங்களே, வீடியோஸ் எல்லாம் இருக்கு, போய் பாத்துக்கோங்க. ஸோ தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு டாக்ஸிக் ஃபெமினிசத்துல போய் மாட்டாதீங்க. இந்த அம்மா, இந்த டைரக்டர் அம்மா அதுல போய் மாட்டிருக்கு. தயவு செஞ்சு அவங்களாம் வெளியில வரணும். கோபமா இருக்குது அவங்க பண்றதெல்லாம் பார்த்தா. ஏன்னா சமூகத்தை கெடுக்குறீங்க நீங்க. ஒரு சமூகத்தை சரி செய்யறது எவ்வளவு கஷ்டமோ உங்களுக்கு தெரியல. 2 நிமிஷம் போதுங்க கெடுத்துட்டு போறதுக்கு. கரெக்ட் பண்றது ரொம்ப ஈஸிங்க. சரி செஞ்சு பாருங்க. நீங்க அன்னைக்கு நம்ம கூட்டத்துக்கு வந்திருந்தாங்கல்ல, ஒரு 2-3 பேர் என்கிட்ட வந்து என்ன சொன்னாங்க, ஆனா குடிப்பழக்கத்தை உங்க காணொலிகளை பார்த்ததுக்கு அப்புறம் நான் விட்டேன்னு ஒரு 2-3 பேர் சொன்னாங்க. பெரிய விஷயம். எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா? இங்க அது மாதிரி நீங்க மாத்தி காட்டுங்க பார்ப்போம். ஒரு 4 பேரை. கஷ்டங்க, உண்மையிலே கஷ்டம். எத்தனை மணி நேரம் நான்லாம் தொண்டை தண்ணி வத்த பேசிட்டு இருக்கேன் தெரியுமா இதுக்காக? அதுக்கு உடனே ஹேட் தான் வரும். எத்தனை பேர் எனக்கு கேவலப்படுத்தி பேசுறாங்க தெரியுமா? ஆனா நீங்களாம் நொடி பொழுதுல உங்ககிட்ட உங்களுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கு. நீங்க அந்த அம்மாவே சொல்றாங்க, நெட்ஃபிளிக்ஸ்ல, அமேசான் பிரைம், இதுல எல்லாத்துலயும் எல்லா ஓடிடிலையும் இந்த கதையை வந்து ஈஸியா ஓகே பண்ணிட்டாங்கன்னு. ஏன்னா அது அவங்களோட பேராமீட்டர்ஸ்க்கு ஒத்து போதும். இன்னும் அதுதான் உங்க கதையை ஓகே பண்ணுவாங்க தான். நீங்க இதே நல்ல விஷயமா ஒரு மக்களுக்கான ஒரு விஷயத்த கொண்டு போய் நீங்க முன்னும் பெருசாலும் யோசிக்கணும். வெற்றிமாறன் அவர்கிட்ட கேளுங்களேன், அவர் நல்ல கதைகள்லாம் இருக்கும், எத்தனையோ நல்ல கதைகள் இருக்கு. அவர் எவ்வளவு சிரமப்படுறாருன்னு போய் கேளுங்க அவர்கிட்ட. இதுலதான் விஷயம். நல்லதை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப கஷ்டம், கெட்டதை கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப ஈஸி. நம்ம இனத்தை பத்திய கதையே எவ்வளவு வச்சிருக்காரு, அவரால் எடுக்க முடியுதா? எடுக்க சொல்லுங்க பாப்போம். ஓப்பனா முடியாதுங்க அவரால. மறைமுகமா ஏதாவது சொன்னா கூட அதுல டீகோட் பண்ணிட்டு வந்து அவரை கடிச்சு வைக்கிறோம் எத்தனை பேர் இருக்கான். இவ்வளவுதான் விஷயம். சோ இந்த பெண்மணி உங்களுக்கு கலைத்துறையில உண்மையிலேயே சாதிக்கணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா, உண்மையிலேயே நல்லது செஞ்சு நீங்க வளரணுங்கிற எண்ணம் இருந்துச்சுன்னா, தயவு செஞ்சு சொல்றேன், இந்த மாதிரி படங்களை எடுத்து உங்களையும் நாசம் செய்ததும் இல்லாமல் மக்களையும் சேர்ந்து நாசம் செய்யறதை விட்டுட்டு, எத்தனையோ பெண்களுக்கு ஆதரவான எத்தனையோ ஃபெமினிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூல நல்ல விஷயங்கள் இருக்கு, பேச வேண்டிய அவங்களோட குரல் கொடுக்க வேண்டிய இடங்கள் இருக்கு. நான் வந்து தொடர்ச்சியா அந்த விஷயங்கள்லாம் பேசுறதுனால நான் பெண்களுக்கு எதிரானவன் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டமைப்பு வேற உருவாக்குறாங்க. பெண்களுக்கு எதிரானவர் பாரி, நீ என்ன எளவோ வச்சுட்டு போ. நான் ரியாலிட்டியை பேசுறேன். ரெஸ்பான்சிபிலிட்டி ஆண்களுக்கு உண்டு, பெண்களுக்கு உண்டு. நீங்க ஒரு பக்கம் ரெஸ்பான்சிபிலிட்டியை சொல்லிக் கொடுக்கணும்னு சொல்றீங்க, மறுபக்கம் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்க தேவையில்லைன்னு சொல்லி கொடுக்குற. ஆண்களுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும்னு சொல்றீல, பெண்களுக்கும் அதை சொல்லிக் கொடு. 2 பேருக்கும் சொல்லிக் கொடு. ஏன்னா இங்க இந்த குரங்கு கதை மாதிரி இங்க கொஞ்சம் கடிக்க, அங்க கொஞ்சம் கடிக்க, அங்க கொஞ்சம் கடிக்க, இங்கே கொஞ்சம் கடிக்கனா கடைசியில் எதுவுமே இருக்காது. அதைதான் நீங்க பண்றீங்க.
ரெஸ்பான்சிபிலிட்டி 2 பேருக்கும் உண்டு. பெண்கள் இன்னும் கொஞ்சம் கவனமா இருக்கணும். பெண்கள் பாதுகாப்பா நடந்துக்கணும்னா ஆண்கள் எல்லாம் நல்லா இருக்க சொல்லு அப்படிமா. நான் சொல்றேன், ஆண்கள்லாம் நல்லாவே இருக்கட்டும், பெண்கள் பாதுகாப்பா தான் நடக்கணும். ஆண்கள்லாம் ரொம்ப நல்லவனா இருக்கட்டும். ஃபார் எக்ஸாம்பிள், உங்க கூட படிச்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அவங்களோட நீங்க தனியா ஒரு அவுட்டிங் போகணும்னு முடிவு பண்றீங்கன்னு வைங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஏதோ ஒரு அமேசான் காட்டுக்கோ இல்ல வேற ஏதோ ஒரு இடத்துக்கோ நீங்க வந்து அவுட்டிங் போறீங்க. அமேசான் கார்டும் கூட தேவையில்லை, என்ன அதுக்கு அங்க போயிட்டு நீங்க ஒரு கொடைக்கானலுக்கோ வால்பாறைக்கோ நைட் டிராவலுக்கோ எங்கேயோ ஒரு இடத்துக்கு போறீங்க, சக ஆண்களோட போறீங்க. நீங்க ஒரே ஒரு பெண்மணியா இருந்தீங்கன்னா ஆஸ் எ ரெஸ்பான்சிபிள் மென்னா நான் என்ன சொல்லுவேன், போகக்கூடாதுமே. நீங்க தங்கையா இருக்கலாம், நீங்கள் மனைவியாக இருக்கலாம், நீங்கள் வந்து தாயாக இருக்கலாம், நீங்கள் யாராக வேணாலும் இருக்கலாம். என்னோட கருத்து மாறாது இதுல. என்னோட உறவா இருந்தாலும் சரி, நீங்களா இருந்தாலும் சரி, எனக்கு தெரியாதவங்களா இருந்தாலும் சரி, என்னோட கருத்து இதுல ஒன்னே ஒண்ணுதான், போகக்கூடாதுன்னு. நான் போகக்கூடாதுன்னு சொல்லுவேன். அதையும் மீறி அவங்க போனாங்கன்னா அவங்க ரிஸ்க் எடுக்கிறாங்க. நான் அதுக்கப்புறம் அந்த ரிஸ்க்ல அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லாம கூட வரலாம். பட் அந்த ரிஸ்க் அவங்க எடுக்கிறாங்க, ரிஸ்க்குள்ள போயிட்டு வந்திருக்காங்க, அவங்க ரிஸ்க்குள்ள போயிட்டு வந்தாங்கிறத நான் சொல்லுவேன். இதுல நான் மாறவே மாட்டேன். இது எங்க வீட்டு பிள்ளையா இருந்தாலும் நான் மாற மாட்டேன், எதிர் வீட்டு பிள்ளையா இருந்தாலும் மாற மாட்டேன், எந்த வீட்டு பிள்ளையா இருந்தாலும் என்னோட ஸ்டாண்ட் இதுதான். அவன் என்ன நல்லவனாவே இருக்கட்டும், ஆண்கள் இவ்வளவு பேர் இருக்கிறாங்க, நீ அங்க போறேன்னா அது உன்னுடைய பாதுகாப்பை உறுதி செய். உன் பாதுகாப்பு நீ அங்க உறுதி பண்ணு. அதுக்கு என்ன உறுதி உன்கிட்ட என்ன இருக்கு? உன் பாதுகாப்புக்கு என்ன உறுதி இருக்கு? அதை நீ சொல்லு. அதை நீ உறுதிப்படுத்தாம நான் சொல்ல என்ன சரி என்ன சொல்ல சொல்றீங்க, என்ன கத்தி எடுத்துட்டு போகணுமா? அதெல்லாம் இல்ல. ஒரு பொண்ணா போறதுக்குள்ள 4 பொண்ணா போ. ஒரு பாதுகாப்பு, 4 பெண்கள், ஒரு பெண்ணா போய் மாட்டிக்க கூடாது. ஒரு 4 பெண் இருக்கீங்க, சரி ஒரு 5 பேர் ஓகே. இல்ல போற இடத்துக்கு வந்து நம்ம இன்னும் கொஞ்சம் சேஃப் முக்கியம் அப்படின்னா, சரிப்பா நீங்க எல்லாம் தனியா போங்க, நாங்க தனியா வரோம். இது ஒண்ணு. இந்த மாதிரி ஒரு முடிவெடுங்க. ஸோ இதுதான் நம்ம வந்து ஒரு கைடன்ஸா கொடுக்க முடியும். இங்க உத்தம ஆண்கள் அப்படிங்கிற நம்பிக்கையில எல்லாரும் போங்கலாம் சொல்லக்கூடாது. எந்த தகப்பனும் சொல்ல மாட்டான், எந்த கணவனும் சொல்ல மாட்டான், எந்த காதலனும் சொல்ல மாட்டான். இவ்வளவுதான். ஏன்னா நமக்கு தான் தெரியுதேங்க, ஆண்கள் எப்படி நடந்துக்கிறாங்க, எப்படி பேசுறாங்க, எப்படி பழகுறாங்க. நம்ம தான் பாக்குறோம், அன்றாடம் பாக்குறோமா இல்லையா? பெண்களை எந்த உளவியல் வச்சிருக்காங்க, கூட வேலை செஞ்சுட்டு இருக்காங்கல்ல, அவங்க கூட அப்படி போயிட்டோன்னா என்ன பேசுறாங்க. நீ உங்ககிட்ட நல்லா ஃப்ரெண்ட்லாம் பேசுவான், தங்கச்சி மாறிங்கம்மா. நீ போனதுக்கு அப்புறம் உன்னை பத்தி அவன் என்ன அடுத்தவங்கிட்ட பேசுறாங்கிறது உனக்கு தெரியாம இருக்கலாம். ஆனா எங்க ஆண்களுக்கு தெரியும். அது நாங்க எங்களுக்குள்ள இருக்கக்கூடிய கான்வர்சேஷன்ல ஒரு பெண்ணை வந்து அவன் எப்படி பாக்குறான் போறான்ட்டு அப்ப தெரியுது. ஓகே, ஆண்கள் இப்படிதான் இருப்பாங்க. அப்ப நம்ம வீட்டு பெண்கள் எல்லாம் நம்ம பாதுகாப்பா வச்சுக்கணும்னு எல்லா ஆண்களுக்கும் தெரியும். அதனாலதான் எல்லா ஆண்களும் ஒரே மாதிரி இருக்கான். எல்லாருக்கும் தெரியுது பாருங்க. சில ஆம்பளைங்களை அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல வீடியோல. இல்லைங்க, நான் அது ரியாலிட்டி தாங்க சொல்றேன். நம்ம உடனே ஆண்களுக்கு சப்போர்ட்ன்றாங்க, அதுக்காக சொல்றேன். வந்து பெண்களுக்கு மட்டும் இல்ல ஆண்களுக்கும் எதிரானவர் அப்படிலாம் இல்லைங்க. பொறுப்பற்றவர்களுக்கும் எதிரானவன். பொறுப்பான எந்த ஆணும் போய் தப்பு செய்ய மாட்டான். இப்போ ஒரு பெண்ணை போய் கற்பழிக்கணும்னு நினைக்கிறான்ல, அவன் பொறுப்பானவனா? யோசிங்க. மனுஷனே இல்லைங்கிறது ஒண்ணு. அவனுக்கு ஏதாவது ஒரு நெக்ஸ்ட் என்ன நடக்கும், அவனுக்கும் அது பிரச்சனை, அதெல்லாம் எதுவுமே யோசிக்காத ஒரு முட்டா கபோதி தான் அந்த வேலையை பண்ணுது. கரெக்டா? இப்ப அவனுக்கு நம்ம எதிராக தானே நிக்க முடியும். அந்த உளவியல் கொண்டவங்களுக்கு நம்ம எதிராக தானே நிக்க முடியும். அவன் ஆணா இருந்தா என்ன, பெண்ணா இருந்தா என்ன? பெண்ணாக இருக்கட்டும் ஆணாக இருக்கட்டும், நம்ம இதை ஏற்க முடியாது. ஸோ ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி இந்த டைரக்டருக்கு இல்ல. ஆஸ் எ டைரக்டரா அந்த பெண்ணுக்கு இல்ல. எவ்வளவோ நல்ல கதைகள் எடுத்துருக்கலாம் அந்த அம்மா. ஆனா இந்த அம்மா எடுத்த கதை என்ன? அது ஸ்கூல் படிக்கிற புள்ள செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு அலையுது, அடுத்தவங்க கூட போய் படுக்குது, இது பண்ணுது. அவங்க அம்மா தட்டி கேட்கிறா, நான் செத்துருவேன்னு சொல்லி அந்த அம்மாவை மிரட்டுது. அதுக்கப்புறம் நான் வந்து என்னென்ன பண்றேன் பாருன்னு சொல்லிட்டு கூத்தடிக்குது, குடிக்குது, தம் அடிக்குது. பாத்தீங்களா இல்லையா? அதெல்லாம் அந்த ட்ரெய்லர்ல வரும். இதுல என்ன? சரி, தம் அடிக்கிறது அந்த பிள்ளைக்கு நல்லதா, குடிக்கிறது அந்த பிள்ளைக்கு நல்லதா? என்ன சொல்ல வரீங்க? கெட்டல அவங்க அப்படிதான் கெட்டு போறாங்க. கெட்டு போறதை நாங்க பார்த்து என்ன பண்றது? அவங்க கெட்டு போறாங்க, அவங்க அழுகி போறாங்க, அதை பார்த்து நாங்க என்ன பண்றது? அதனால எங்களுக்கு என்ன பிரச்சனை, என்ன பயன்? இப்ப அவங்க வந்து இதுல என்ன, அவங்க பண்ண தப்புக்கெல்லாம் அவங்க அடி வாங்க போறாங்களா? அவங்க வாழ்க்கையில பெரிய சஃபரிங் ஃபேஸ் பண்ண போறாங்களா? ஒரு சோக கதையா போதா? பழைய எம்ஆர் ராதா படம் பாரம், ரத்த கண்ணீர். அந்த படத்துல என்ன, அவர் ரவுடி பணம் பண்ணிட்டு இருப்பான், போற இடம்லாம் போவான், எல்லா பெண்களோடையும் வம்புலுப்பா. கடைசியில இந்த கேரக்டர் என்னாச்சு? குஷ்டம் வந்து கடைசியில யாரும் பாத்துக்காம அனாத பணமா சாவாப்புல, தவற உணர்ந்து. இத பாக்குறவனுக்கு எல்லாம் ரத்த கண்ணீர் வடியணும். அப்பதான் என்ன தோணும்? ஓஹோ, இது மாதிரி நீங்க காட்சிப்படுத்தீங்கன்னா நாங்க தப்புன்னு சொல்ல மாட்டோம். ஒரு தப்பு செஞ்சா அவனுக்கு இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கறது நீங்க ரெஜிஸ்டர் பண்றீங்க. குழந்தைங்க பார்க்கும், ஓ இப்படிலாம் வாழக்கூடாது. இது ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயம். தப்பா வாழ்ந்தா தப்பாதான் நடக்கும் சொல்லி கொடுங்க. தப்பா வாழ்ந்தாலும்
அப்படிலாம் உனக்கு பிரச்சனை ஆகாது. இதை சொல்லி கொடுத்தா நீ என்ன சொல்ல வர சமூகத்துக்கு? ஸோ நான் என்ன சொல்றேன்னா ஒன்னே ஒண்ணுதான், இந்த மாதிரியான கிரியேட்டர்ஸ் அவங்க படம் எடுத்தாலும் சரி, அவங்க வந்து ஒரு இது எடுத்தாலும் சரி, தோக்கடிக்கணும், அப்புறப்படுத்தணும், புறக்கணிக்கணும். இதுதான் உங்களுடைய இது. ஆனா நீங்க எல்லாம் என்ன பண்ணீங்கன்னா புறக்கணிக்க மாட்டேங்கிறீங்க. புறக்கணிச்சு அது ஒரு நமக்கு எதிராக இருக்கு, இது யாரும் போய் பார்க்க கூடாது, இது ஓடிடியில் வந்தாலும் பார்க்க கூடாதுன்னு முடிவெடுங்க. ஆனா நீங்க அவுட் ஆஃப் கியூரியாசிட்டி போய் பாக்குறீங்க பாருங்க, இதுதான் அவங்களுக்கு லாபம். அதை செய்யாதீங்கிறேன் நான். போயிட்டு இது குப்பைன்னு சொல்றாங்கல்ல, குப்பை, அதுக்கு சப்போர்ட் பண்ணாதீங்க, அவ்வளவுதான். அதுதான் நம்ம இங்க ஓவராலா சொல்றோம். அது ஒரு 2-3 முறை தோல்வி அடைஞ்சாதான் இந்த மாதிரி தவறுகளுக்கு துணை போகிறதுக்கு எல்லாருக்கும் பயம் வரும். யாருக்குமே இது தப்புனா தப்பு தான், அது யார் செஞ்சாலும் தப்பு தான். இந்த இடத்துல நம்ம மாறக்கூடாது. ரைட்டு. ஸோ படத்தை வந்து எடுக்கிறீங்கன்னா ரொம்ப ரெஸ்பான்சிபிளாக உங்ககிட்ட கிடச்சிருக்க அந்த மீடியம் யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கீங்க. பார்க்கலாம் இந்த படத்தை பார்த்துட்டு வந்து மக்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வர பார்த்துருந்தாங்கன்னா மக்கள் நம்ம சொன்ன கருத்துக்கெல்லாம் வந்து உடன்படுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். அந்த டேரக்டர் என்ன சொல்ல போகிறாங்களோ பொறுத்து பார்ப்போம். மிக்க நன்றி. நன்றி.